வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் சார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி கிளாஸ் போகலாமா? ரெடியா? வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுங்க. இஸ் இட் ஆடிபிள்? ஓகே, நம்ம வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய முக்கியமான சாப்டருடைய சம் இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன் மாடல் கொஸ்டின் நம்ம முடிச்சிருக்கிறோம். ஸோ அந்த சீரிஸோடைய கண்டினியூட்டி இந்த கிளாஸில் நம்ம வந்து ரே ஆப்டிக்ஸ் சாப்டர் பார்க்க போகிறோம். சரியா? ரே ஆப்டிக்ஸ் சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ், அதிகமாக ரிப்பீட் பண்ண, அதிகமாக ஒரே மாதிரி பேட்டர்ன் இருக்கக்கூடிய சில மாடல் கொஷின்ஸ் தான் நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, என்ன மாதிரி சிமிலாரிட்டி இருக்குது அந்த கொஷின்ஸ் கூட, ஸோ இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? கம்பேரிசன் கொஞ்சம் பார்ப்போம். ஒரு சில கொஷின்ஸ் ஸ்மால் சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சில நீட் கொஷின்ஸ், ஆல்சோ ஜேஇ கொஷின்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் காமன் பேட்டர்ன் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் தான் நான் இதில் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த செஷன் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ரே ஆப்டிக்ஸ் சாப்டரில். கிளியரா? ரைட், செஷன் போகலாமா? ரைட். ஸோ வாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கு இல்லையா? வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய முக்கியமான சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் முடிச்சிருக்கிறோம். கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம், இஎம்ஐ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் நேற்று கிளாஸில் பார்த்தோம். ஸோ யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷாக வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வால்யூம் 1ல் நான் என்னென்னலாம் நடத்திருக்கணும் அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி அந்த லைவில் நீங்கள் போனீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி அப்கமிங் லைவ் உங்களுக்கு அதில் இருக்கும். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் செஷன் என்னென்னலாம் போயிருக்கோம் அந்த லைவ் உங்களுக்கு அதில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் திரும்ப யார் வேணாலும் வாட்ச் பண்ணிக்கலாம். சரியா? சேனலுக்கு இப்போ தான் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட். வாங்க கொஷின் போகலாம். ரைட். ஸோ கொஷின் போகிறதுக்கு முன்னாடி ஒன் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஸோ என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபேவரட் டீச்சரை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம். என்ன அப்படின்னா, மதுரையில் எப்போ வந்து 28 மார்ச்சும், சென்னையில் 29 மார்ச். ஸோ நீங்கள் போய்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு அந்த கூகுள் ஃபார்ம் இருக்கும். நீங்கள் அதில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் எந்த உங்களுடைய ஃபேவரட் டீச்சர் யாரோ நீங்கள் யாரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ உங்களை நீங்கள் மீட் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன நீட் ரிலேட்டடான டவுட்ஸ் இருக்குது அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும், கம்மிங் நீட் எக்ஸாமு, ஸோ அதை பற்றி கொஷின்ஸ், வேறு எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன மாதிரி பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி என்னெல்லாம் அப்ளை பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் டவுட்ஸ் அவங்ககிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் நெக்ஸ்ட் 1 இயர் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, ரிப்பீட் பண்ணுறீங்க, ரிப்பீட்டர்ஸாக எடுத்து அப்படின்னாலும் ஸோ அதுக்கு எப்படி பண்ணணும், என்ன மாதிரி நீங்கள் அந்த என்ட்ரன்ஸுக்கு உங்களை தயார்படுத்தணும். ஸோ அந்த மாதிரி சில ட்ரிப்ஸ் அண்டு உங்களுக்கு அந்த டெக்னிக் என்னெல்லாம் தேவையோ அந்த ட்ரிக்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? ரைட், போகலாமா? ரைட். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் எப்படியெல்லாம் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க நீட்டில் இதுக்கு முன்னாடி. என்னென்னா, இந்த சாப்டரில் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கொஷின்ஸ் திரும்ப ரிப்பீட் பண்ணுறாங்க. அதில் ஒரு பர்டிகுலர் ரிலேட்டட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கான்செப்ட் கூட இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள். இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் அதை யோசிக்கணும், எப்படியெல்லாம் அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கேட்கும்போது எப்படி திங்க் பண்ணணும், எப்படி அந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் கொண்டு வரணும், இது எல்லாமே நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது ஒரு பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் லென்ஸு, மல்டிபிள் லென்ஸு கான்டாக்டில் இருக்கும்போது அந்த டைப் ஆஃப் கொஷின்ஸை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, அதில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் அவங்க கேட்குறாங்க, ஃபோக்கல் லென்த் ரிலேட்டட் கொஷின்ஸ் பர்டிகுலராக அதில் பேசிக்காக. அப்புறம் மிரரில் இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரர் லென்ஸ்லையும். ஸோ இது காமன் ஹெட்டிங். சரியா? இந்த செஷனில் ஃபுல்லாக நம்ம இது ரிலேட்டட் கொஷின்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் நிறைய. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய சம் இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின்ஸ். சரியா? கிளியர்? ரைட். வாங்க அடுத்தது. ஸோ ரீட் திஸ் கொஷின். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் எ மீடியம் டு வேக்கம். ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க, ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கான கண்டிஷன் ஆல்ரெடி நமக்கு தெரியும். கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கான கண்டிஷன் என்ன, லைட் வந்துட்டு
should be travel from denser medium to rarer medium. கரெக்டாக லைட் வந்து denser to rarer போகணும். அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் கிரேட்டர் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். எக்ஸாக்டாக கிரிட்டிக்கல் ஆங்கிள் இன்சிடென்ட் ஆச்சுன்னா ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்துட்டு ஒரு நீட் கொஸ்டின். எந்த வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்கள், 2020 கொஸ்டின். ஸோ இஃப் த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் எ மீடியம் டு வேக்கம், மீடியம் டு வேக்கம் போகுது. ஸோ அப்போ மீடியம் டென்சர் மீடியம், வேக்கம் என்னது? ரேரர் மீடியம். சொல்கிறது புரியுதா? இது என்ன மீடியம்? கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேஸ் உள்ளே வந்தாலே லைட் ஷுட் பி ட்ராவல் ஃப்ரம் டென்சர் டு ரேரர். வேக்கம் என்ன மீடியமாக ஆக்ட் ஆகுது? ரேரர் மீடியம். கிரிட்டிக்கல் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஐசி. கிரிட்டிக்கல் ஆங்கிளை ஐசி அப்படின்னு எடுத்துக்கிறேன். கிரிட்டிக்கல் ஆங்கிள் 45 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்கிறது புரியுதா? தென் வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் த மீடியம் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் லைட் அந்த பர்டிகுலர் மீடியமில் லைட்டுடைய வெலாசிட்டி என்னவாக இருந்திருக்கும்? அப்போ அந்த பர்டிகுலர் மீடியம்னா இப்போ என்னது? வெலாசிட்டி இன் டென்சர் மீடியமில் என்னவா இருந்திருக்கும்? அதான் கொஷின். ஓகேவா? கிளியரா? கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி நான் டேட்டாவாக இங்கே எழுதிட்டேன். கிளியர்? ஸோ இப்போ இதை நம்ம இதை சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுத்து வர போகிறோம். எப்படி நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்னெல்ஸ் லாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் யூசிங் ஸ்னெல்ஸ் லாவை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஸ்னெல்ஸ் லா ஞாபகம் இருக்கா? கரெக்ட். Incident medium, refractive index of incident medium, okay, அதுக்கப்புறம் sin of incident angle equal to refractive index of refracted medium into sin of refraction angle. சொல்றது புரியுது? நீங்கள் சிம்பிளாக n1 sin i equal to n2 sin r னு பார்த்துருப்பீங்க. இதில் என்னென்னா நிறைய கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்கள் n1 n2ன்றது கொஷினில் சம்டைம்ஸ் வந்துட்டு ரிஃப்ராக்டட் மீடியம் n1 கொடுத்துருப்பாங்க, செகண்ட் இன்சிடென்ட் மீடியம் n2 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஸ்னெல்ஸ் லாவை எப்படி ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் கொடுத்துருக்குறேன். சரியா? ரைட். என்ன சொல்லுங்கள்? நம்பிக்கை கிராஷ் கோர்ஸ் எஸ் ஆன்லைனில் இருக்குது. நம்பிக்கை கிராஷ் கோர்ஸு ஆன்லைன். நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் அந்த ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு போயிட்டுருக்கு செஷன். ஓகேவா? ஸோ அதில் ஷஃபுல் பண்ணி தான் போகும். ஓகேவா? சில டாபிக்ஸ் ஃபிசிக்ஸ் நான் எடுப்பேன், இன்னும் சில டாபிக்ஸ் லெரின் மேம் எடுப்பாங்க ஃபிசிக்ஸுக்கு. அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு பிரமிளா மேம் அண்ட் அஸ்வதி மேம் சேர்ந்து எடுப்பாங்க. அதே மாதிரி பாட்டனிக்கு சுபாஷ் சாரும், ஜுவாலஜிக்கு வந்து கோபிகா மேம் எடுப்பாங்க. ஸோ 6 ஃபேக்கல்ட்டிஸ் உங்களுக்கு இருப்பாங்க. ஸோ எந்தெந்த சாப்டர்ஸ் யாராக இருக்குன்றது உங்களுக்கு அதில் ஷெடியூலில் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அது கண்டிப்பாக போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஃபைன். ஸோ ஸ்னெல்ஸ் லாவை நீங்கள் டோன்ட் பிளைண்ட்லி மெமரைஸ் n1 sin i equal to n2 sin r. அதில் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அது ஃபார்முலா மாதிரி ஈஸியாக இருந்தாலும் கன்ஃபியூஷன் வரும் நிறைய இடத்துல. ஸோ அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எப்படி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எந்த மீடியமில் லைட்டு இன்சிடென்ட் ஆகுதோ அந்த மீடியமோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் இன்சிடென்ட் மீடியம் இன்ட்டு சைன் ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேஸில் இது ஆக்சுவலாக பேசிக்காக எழுதும்போது சிம்பிளாக sin i அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் கேஸுக்கு வரும்போது ஐ ஈக்குவல் டு ஐசி நம்ம மாற்றிக்க போகிறோம். அதுக்கப்புறம் எந்த மீடியமில் ரிஃப்ராக்ட் ஆகுது அதுக்கப்புறம் அந்த மீடியமோட ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் சைன் ஆர். இவ்வளோ தான் விஷயம். இப்போது இன்சிடென்ட் மீடியம் இங்கே என்னது? ஆக்சுவலாக டென்சர் மீடியமா? கரெக்டாக? இந்த கேஸில் லைட்டு இன்சிடென்ட் ஆகிற மீடியம் வந்துட்டு டென்சர் மீடியம். அதை கொடுத்துருக்குறாங்களா? இங்கே அது கொடுக்கல. கரெக்டாக? ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ இங்கே ரிஃப்ராக்ஷன் நமக்கு கொடுக்கல. ஸோ sin IC ஈக்குவல் டு, ஸோ இதை நான் இன்னும் ஈஸியாக இருக்கிறதுக்கு நான் ஒரு சில ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணுறேங்க. ஸோ அது உங்களுக்கு புரியும் நான் என்ன பண்ண போகிறேன்றது ஒன்ஸ் இதை முடிச்சதுக்கப்புறம். இதை வந்துட்டு ரேரர் மீடியம் இதில் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேஸில் sin ICயாக இருக்கும்போது இன்சிடென்ட் மீடியம் வந்து டென்சர் மீடியம், ரிஃப்ராக்ட் ஆகிற மீடியம் வந்துட்டு ரேரர் மீடியம். ஆர் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் லைட் இன்சிடென்ட் ஆனால் ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் எதுக்கு ஈக்குவல்? 90 டிகிரிக்கு ஈக்குவல். அப்போது sin IC ஈக்குவல் டு 90 டிகிரியோட வேல்யூ 1 ஆகிடும். அப்போது ரேரர் மீடியம் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர் மீடியம். ஓகேவா? இது எந்த பர்டிகுலர் கேஸுக்கு? கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேஸில் நீங்கள் sin i ஈக்குவல் டு n2/n1 சிம்பிளாக படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பிளைண்டாக படிக்காதீங்க, அதனால் நிறைய கன்ஃபியூஷன் வரும், கொஷினில் டூஸ் பண்ணால் பிரச்சனை வரும். ஸோ இதில் உங்களுக்கு எப்பயுமே கன்ஃபியூஷன் வராது. இன்சிடென்ட் ஆகிற மீடியம், ரிஃப்ராக்ட் ஆகிற மீடியம். நான் இங்கே டென்சர் போட்டிருக்கேன்,
டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும் லைட் ஷுட் பி ட்ராவல் ஃப்ரம் டென்சர் டு ரேரர். அதனால் இதை டென்சரு இன்சிடென்ட் மீடியம் டென்சர் மீடியம், ரிஃப்ராக்ட் ஆகிற மீடியம் ரேரர் மீடியம். ஸோ அதனால் இங்கே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரேரர் பை டென்சர் ஒன்ஸ் இதை ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இங்கே கிடச்சிருக்கிறது. கரெக்டாக? ஆனால் கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, வெலாசிட்டி ஆஃப் லைட்டு கேட்டிருக்கிறாங்க. கரெக்டாக? கேட்டிருக்கிற டேட்டா என்னது, வெலாசிட்டி. இன்சிடென்ட் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, இது 45 டிகிரி. இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் வெலாசிட்டியும் என்னவா இருக்குன்னா இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஓகேவா? இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். எது? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் வெலாசிட்டியும். வெலாசிட்டி வேவ் லென்த் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம இனிமேல் இன்டர்லிங்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் டென்சர் பை வெலாசிட்டி ஆஃப் ரேரர். புரியுதா? ரீசன் என்ன அப்படின்னா வெலாசிட்டி இல்லை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படி கூட எடுத்துக்கலாம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வெலாசிட்டி இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் வெலாசிட்டி ஆஃப் லைட் ஆர் இஎம் வேவ்ஸ் இந்த மீடியம் என்னவாக இருக்கும், இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். சரியா? எப்பயுமே. அப்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரேரர் பை டென்சர்னா இப்போ இங்கே என்ன வரணும், இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல்னா டென்சர் வெலாசிட்டி ஆஃப் டென்சர் மேலே வரணும், ரேரர் கீழே வரணும். அது ரெண்டும் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல், இதுக்கு ஈக்குவல். கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண தெரியணும். அதுக்கு முன்னாடி ப்ரொபோர்ஷனாலிட்டி நிறைய தெரியணும். இதில் ஏன்னா நம்ம இதை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். வெலாசிட்டி, வேவ் லென்த்து, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். வெலாசிட்டி வேவ் லென்த் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். அதே மாதிரி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேவ் லென்த் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். நம்ம அடுத்து அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இந்த கொஸ்டினில் தெரியல, ஆனால் டென்சர் ரேரருடைய ஸ்பீடை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க, அவ்வளோதான். சைன் ஐசியில் இன்சிடென்ட் ஆங்கிள் கொஸ்டினில் 45 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இதை 45 டிகிரின்னு மாற்றிட்டேன். எனக்கு கொஷின் வந்துட்டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் டென்சர் மீடியம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது எனக்கு தெரியாது, அதான் கொஷின். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர் ரேரரில் என்ன நடந்திருக்கும், ரேரர்ன்றது இங்கே என்ன மீடியம்னு கொஷினில் கொடுத்துட்டாங்க. சி ஹியர் வேக்கம். வேக்கம் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் எதுக்கு ஈக்குவல், சிக்கு ஈக்குவல். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் அப்படின்றது என்ன அர்த்தம், 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். தட் இஸ் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம். ஸோ அப்போ சைன் 45 டிகிரியோடைய வேல்யூ 1/√2. ஸோ நமக்கு சியோடைய வேல்யூ இப்போ தெரியும், 3 × 10⁸. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 3 × 10⁸/√2 ஈக்குவல் டு ஸ்பீட் இன் டென்சர் மீடியம். புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ அப்போ 3 × 10⁸, சாரி 3 × 10⁸/√2 கரெக்ட். ஸோ அப்போ இங்கே ஆப்ஷனில் எப்படி இருக்குது பாருங்கள், 3/√2 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். சரியா? ஒரு கொஷின் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுட்டா போதும், அந்த பேட்டர்னை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ தட் இஸ் வெரி 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 சிம்பிள் மாடல் கொஷின். காட் இட்? போலாமா அடுத்த கொஷின்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A ray of light traveling in a transparent medium of refractive index mu falls on a surface separating the medium from air at an angle of incidence 45 degree. For which of the following mu the ray can undergo total internal reflection? இதில் எந்த refractive index வேல்யூ இருந்துச்சுன்னா இதில் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் திரும்ப நல்லா படிங்க. லைட் வந்து ட்ராவல் ஆகுது டிரான்ஸ்பரண்ட் மீடியமில், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதுக்கு மியூன்னு சொல்லிட்டாங்க. சர்ஃபேஸ் செப்பரேட்டிங் மீடியம் ஃப்ரம் ஏர். ஓகேவா? மீடியம் டு ஏர். ஸோ அந்த கேஸ் தான் கொடுத்துக்கிறாங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 45 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோவிங் வேல்யூ ஆஃப் மியூ த ரே கேன் அண்டர்கோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா எந்த ஆங்கிளில் லைட்டு நீங்கள் இன்சிடென்ட் எந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த 45 டிகிரி ஆங்கிளில் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். இந்த ஆப்ஷனில் நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இதுதான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூ. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் இந்த ஆங்கிள் லைட் இன்சிடென்ட் பண்ணுறோம், இது கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லலை, 45 டிகிரி ஆங்கிள் இன்சிடென்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அந்த மியூவோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ. எந்த பர்டிகுலர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணோம்னா 45 டிகிரி லைட் இன்சிடென்ட் பண்ணும்போது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் கொஷின். இங்கே நம்ம ஃபார்முலாவை கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேஸ் எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதான். எப்படி யூஸ் பண்ணுவோம்? இப்போ நான் கொடுத்தலையா ஃபார்முலா, சைன் ஐசி ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கூட கனெக்ட் பண்ணாங்கன்னா என்ன எழுதணும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரேரர் மீடியம் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர் மீடியம்.
சரியா? இதுவே ஸ்பீடு கூட கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்பீட் ஆஃப் டென்சர் பை ஸ்பீட் ஆஃப் ரேரர் எதுக்கு ஈக்குவல்? சைன் ஐசிக்கு ஈக்குவல். ஓகேவா? இதில் ரேரர் மீடியம் என்னது? ஏர் மீடியம் கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. சரியா? சாரி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து ஒருவேளை கிரிட்டிக்கல் ஆங்கிள் 45 டிகிரி, இன்சிடென்ட் ஆங்கிள் ஒருவேளை கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருந்திருந்தா, இந்த கொஸ்டினில் இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து ஒருவேளை கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருந்திருந்தால் அந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்றது நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்போ அதை விட கிரேட்டராக இருந்தால் மட்டும்தான் என்ன நடந்திருக்க முடியும்? அந்த 45 டிகிரி டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்க முடியும். தட் இஸ் த ஐடியா. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் இது. அப்போது sin 45 டிகிரியோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? sin 45 1/√2 by refractive index of the denser medium. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர் ஈக்குவல் டு √2 கிடைக்கும். √2 வேல்யூ 1.414. ஸோ எக்ஸாக்டாக 45 டிகிரி, ஒருவேளை 45 டிகிரின்றது கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருந்திருந்தால் அந்த மீடியமோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ என்னவா இருந்திருக்கும்? 1.414. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட கிரேட்டராக இருந்திருக்கணும். அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்தால் அதே 45 டிகிரியில் கண்டிப்பாக என்ன நடந்திருக்கும்? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கும். அப்போ 1.41க்கு அதை விட கிரேட்டராக இருக்கக்கூடிய வேல்யூ எதுவோ அதாங்க ஆன்சர். அப்போ எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். இது 1.33, இது வந்துட்டு லெஸ்ஸர் தென் 1.414, அதனால் இது கிடையாது. கரெக்டா? இது வந்துட்டு ஆன்சர் கிடையாது. அடுத்தது இது லெஸ்ஸர் தென் 1.414, ஸோ அதனால் இதுவும் கிடையாது. இது என்ன வந்திருக்கு பாருங்கள், கிரேட்டர் தென் 1.414. இதை பார்த்தீங்கன்னா இதுவும் லெஸ்ஸர் தென் 1.414, ஸோ அதனால் இதுலேயும் நடக்காது. ஸோ இதில் தான் பாசிபிள். ஸோ அந்த 45 டிகிரி கிரிட்டிக்கல் ஆங்கிள் லைட்டு இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த கேஸுக்கு எக்ஸாக்டாக 45 டிகிரி ஒருவேளை கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருந்தால் ரிஃப்ராக்டிவ் 1.414. அப்போ அதே 45 டிகிரி டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கணும்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் நடக்க முடியும். ஸோ அது புரியுதா? ஸோ திஸ் இஸ் த டெக்னிக், இதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. அப்போ இது எல்லாமே லெஸ்ஸர் தான் இருக்கிறதுனால அது பாசிபிள் கிடையாது. ஸோ அந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 இருந்தால் 45 டிகிரி நீங்கள் இன்சிடென்ட் பண்ணிங்கன்னா டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கும். புரிஞ்சுதா? கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின். இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 transparent மீடியா. ஓகேவா? இது நீட் கொஸ்டின் தான். 2 transparent media A and B separated by a plane boundary. The speed of light in those media என்ன கொடுத்துருக்குறாங்க? 1.5 × 10⁸ m/s. இது 10⁸, சரியா? 2 × 10⁸ m/s respectively. Then critical angle of this 2 media அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண சேம் ஃபார்முலா என்ன கொடுத்துருது? நான் இந்த கொஷின் எல்லாமே ஒரே டைப் ஆஃப் கொஷினில் தான் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஒன்று வந்துட்டு அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேஸ் கூட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை உள்ளே கொண்டு வந்துடுறேன். சில கேஸ் என்ன கொண்டு வந்திருக்கிறேன்? கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேஸில் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் 2 மீடியா கொண்டு வந்திருக்கிறேன். இது எல்லாமே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கான்செப்ட் கீழே வரக்கூடிய சில கொஷின்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த பேட்டர்னை கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். சரியா? இப்போ இந்த கொஷினும் என்னது, இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் 2 மீடியா கொடுத்துட்டாங்க. அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரணும்? ஸ்பீடு கூட எழுதும்போது ஸ்பீட் ஆஃப் டென்சர் மீடியம் பை ஸ்பீட் ஆஃப் ரேரர் மீடியம், ஸ்பீட் ஆஃப் டென்சர் பை ஸ்பீட் ஆஃப் ரேரர். இப்போ இந்த கொஷினில் அவங்க என்ன சொல்லலை அப்படின்னா எந்த ஸ்பீடு டென்சரோடைய ஸ்பீடு எந்த ஸ்பீடு ரேரரோட ஸ்பீடுன்னு சொல்லலை. கரெக்டாக? ஆனால் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா லைட்டோடைய ஸ்பீடு வந்து ரேரர் மீடியமில் அதிகமாக இருக்கும், டென்சர் மீடியமில் கம்மியாக இருக்கும். இது பேசிக் லாஜிக். சரியா? இந்த கான்செப்ட் ரிஃப்ராக்ஷன் கேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் ஆஃப் லைட் எதில் அதிகமாக இருக்குது? வேக்கமில். வாட்டரில் போனால் என்ன ஸ்பீடு குறையுது. ஏன்? பிகாஸ் வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு ஏரை விட அதிகம். காட் இட்? தட் இஸ் த ஐடியா. ஸோ அப்போ இதில் எது ரேரர் எது டென்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரேரர். ஸ்பீடு கம்மியாக இருக்கிறது அதிகமாக இருக்கிறது ரேரர், ஸ்பீடு கம்மியாக இருக்கிறது டென்சர். ஏன்னா டென்சர் மீடியமில் லைட்டோட ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன டிசைட் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் சிம்பிளாக வந்துட்டு sin IC = V/Rன்னு படிக்காதீங்க. சரி, அதாவது V2/V1 அந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா V2 எது V1 எதுன்னு போடும்போது கன்ஃபியூஷன் நிறைய வரும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்னெல்ஸில் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா யூ கேன் யூஸ் லைக் திஸ். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரேரர் டென்சர் அந்த மாதிரி எழுதிக்கணும். இல்லைனா ஸ்பீடு எழுதும்போது டென்சர் பை ரேரர் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டிங்கன்னா இதில் எது ஸ்பீடு அதிகமாக இருக்குதோ அது ரேரர் மீடியம், ஸ்பீடு கம்மியாக அது டென்சர். ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ இது ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம்.
2 into 10 to the power 8 by இங்கே 1.5 into 10 to the power sorry denser by rarer இல்லையா 1.5 into 10 to the power 8 by 2 into 10 power 8. ஸோ அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1.5 நம்ம எப்படி எழுதலாம் 3/2 எழுதலாமா? கரெக்ட். 1.5 we can write 3/2 by 2. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் 3/4. 3/4 எதுக்கு ஈக்குவல் 0.75. இது sin IC கரெக்டா? அப்போ இதிலிருந்து IC கண்டுபிடிச்சினா என்ன வரும்? IC equal to sin inverse option அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? sin inverse of 0.75. So see the option sin inverse of 0.75 எங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்குது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இது நம்ம முன்னாடி பார்த்த ஃபஸ்ட்டு கொஷினுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. see that question once again. ஸோ இது என்ன கொடுத்துருந்தாங்க, இஃப் த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் இதுவும் நீட் கொஷின் தான் சரியா? ரெண்டுமே ஒரே மாடல் கொஷின். என்ன டிஃபரன்ஸ்ன்றதை மட்டும் நான் இங்கே உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் பாருங்கள். கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் த மீடியம் வந்துட்டு 45 டிகிரி, இல்லை கிரிட்டிக்கல் ஆங்கிளை கொடுத்துருக்குறாங்க 45 டிகிரி. அதுக்கப்புறம் வெலாசிட்டி ஆஃப் லைட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா இதில் வந்துட்டு வேக்கம்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க ஒரு க்ளூ. அதாவது அதனுடைய ஸ்பீடு வந்துட்டு வேக்கம்னு சொல்லிட்டாங்கன்னா அது சிக்கு ஈக்குவல். ஓகேவா? அந்த கேஸில் அவங்க வேக்கம்னு சொல்லலை, 2 மீடியமுடைய ஸ்பீட் ஆஃப் லைட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ அதில் ஒன்று ரேர் இன்னொரு டென்சர். அவங்க அங்கே என்னென்னு சொல்லலை, வேக்கம்னு சொல்லலை. தட் இஸ் எ டிஃபரன்ஸ். சரியா? இதில் தெளிவாக கொடுத்துட்டாங்க வேக்கம்னு. அதனால் நம்ம இது சீன் எடுத்து சேம் ஃபார்முலா சரிதா, டென்சர் பை ரேரர். ஸோ இதில் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஸ்பீட் ஆஃப் டென்சர் இதில் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்தது. இந்த கேஸில் கண்டுபிடிக்க வேண்டிய டேட்டா வந்துட்டு டென்சரி மீடியம் என்னவாக இருந்திருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த கேஸில் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. தட்ஸ் எ டிஃபரன்ஸ். இந்த கொஷனில் சேம் ஃபார்முலா, பட் டென்சருடைய ஸ்பீடு ரேரோடைய ஸ்பீடு கொடுத்துட்டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. புரிஞ்சுதா? தட் இஸ் எ டிஃபரன்ஸ் முன்னாடி கேஸுக்கும் இந்த கேஸுக்கும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, which color of the light has longest wavelength? எது? டைரக்ட் கொஸ்டின். கரெக்டா? சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இதில் which color of the light has longest wavelength? ஸோ அந்த ஸ்பெக்ட்ரம் EM வேவ் ஸ்பெக்ட்ரமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எது லாங்கஸ்ட் வேவ்லென்த் விசிபிள் இல்லை? வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். கரெக்டா? விப்ஜிஆர். ஸோ இது வந்துட்டு ஹை ஃப்ரீக்வன்சி டு லோ ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த் வைஸ் லோ வேவ் லென்த் டு ஹையர் வேவ் லென்த். ஸோ அப்போ இதில் வந்துட்டு எது ஹையஸ்ட் வேவ் லென்த்? லோ லேம்டா டு ஹை லேம்டா. லேம்டான்றது வேவ் லென்த். ஸோ இந்த ஆர்டரில் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ ஆக்சுவலாக எது ஆன்சர் பார்த்தாலே சொல்லிடலாம் இல்லையா? ரெட்டு தான் என்னது ஹையஸ்ட்டு வேவ் லென்த். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஷின் தான். ஸோ வெரி வெரி சிம்பிள் கொஷின். ஸோ இதுவுமே நீட்டில் கேட்ட ஒரு கொஷின் தான், டைரக்ட் கொஷின். வெரி வெரி சிம்பிள் கொஷின் இது. ரைட், நெக்ஸ்ட் ஒன் வாங்க. இதுவும் ஆன்சர் சொல்லுங்கள். இதுவும் நீட் கொஷின் தான். இன் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் when an angle of incidence is equal to critical angle சொல்லியிருக்கிறாங்க. angle of incidence equal to critical angle ஈக்குவலாக இருந்துச்சுன்னா the pair of two media in contact, what will be the angle of refraction? what will be the angle of refraction? ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்லாவே தெரியும். கரெக்டாக? என்ன இது வந்து டூ மீடியமுடைய இதுவாக இருந்துச்சுன்னா இது லைட் இன்சிடென்ட் ஆகுது. இது இன்சிடென்ட் ஆச்சுன்னா நார்மல் லைன் நீங்கள் ட்ரா பண்ணிடுறீங்க. அப்போது எக்ஸாக்டாக இன்சிடென்ட் ஆங்கிள் வந்துட்டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் ரிஃப்ராக்டட் ஆங்கிள் என்னவாக இருக்கும்? அலாங் த இன்டர்ஃபேஸில் ட்ராவல் ஆகும். ஆர் ஈக்குவல் என்னவாக இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். இது எந்த மீடியம்? டென்சர் மீடியம். இது ரேரர் மீடியம். ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனில் நம்ம பேசிக்காக எல்லாருமே இதை படிச்சிருக்கிறோம். ஸோ லைட்டு வந்துட்டு இன்சிடென்ட் ஆங்கிள் கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருந்தால் ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கும் 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? ஸோ ஆன்சர் எதுக்கு ஈக்குவல்? 90 டிகிரி. ஸோ வெரி சிம்பிள் கொஷின். இது எல்லாமே டேரெக்டாக அப்படியே சால்வ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஷின் இது. இந்த கொஷின் வாங்க. ஸோ இது வந்துட்டு ஒயிட் லைட்டை இங்கே இன்சிடென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒயிட் லைட்டை நீங்கள் இன்சிடென்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஒயிட் லைட்டில் என்னென்ன கலர்ஸ் இருக்கும்? ஆல் 7 கலர்ஸ் கரெக்டாக விப்ஜிஆர் ஃபுல்லாகவே இருக்கும். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், ரெயின்போ கலர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதை இன்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இது இன்சிடென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இன்சிடென்ட் பண்ணும்போது எது வந்துட்டு உங்களுக்கு ரிஃப்ராக்ட் ஆகிருக்கு?
க்ரீன் கலர் மட்டும் ரிஃப்ராக்ஷன் ஆங்கிளில் போயிருக்குது. மீதி கலர்ஸ் என்னவா இருக்கும், எந்த கலர் வந்துட்டு டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்திருக்கும், எந்த கலர் டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷனில் வராமல் இது ரிஃப்ராக்ட் ஆகிட்டு வெளியில் போயிருக்கும். இதுதான் கொஷின். நான் சொல்கிறது புரியுதா? இதில் அந்த வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், விப்ஜிஆர் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இப்படி இருக்குது. இதில் க்ரீன் ஆங்கிளில் க்ரீன் வந்து ரிஃப்ராக்ட் ஆகக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆங்கிளில் லைட்டை இன்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எதுலலாம் டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு இந்த பக்கம் வந்திருக்கு, எந்த கலர்லாம் எதெல்லாம் அவே போயிருந்திருக்கும். ஸோ விச் ஆஃப் த செட் வில் கம் அவுட், அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, கம் அவுட்னு கேட்டுருக்காங்க இன் ஏர் ஃபார் த சிச்சுவேஷன் ஷோன் இன் ஃபிகர். அப்போ இதில் எந்த கலர்ஸும் வெளியில் வந்திருக்கும், அதான் கொஷின். ஓகேவா? ஸோ இதை நம்ம சிம்பிளாக ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணிட முடியும். ஸோ எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க, எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா we have to use the formula sin IC directly inversely proportional to refractive index. இல்லைனா இப்படி கூட நீங்கள் வச்சுக்கோங்க, refractive indexும் critical angle inversely proportional. சரியா? critical angle வந்துட்டு refractive index வந்துட்டு அதிகமாச்சுன்னா critical angle குறையும். ஸோ refractive indexும் critical angle inversely proportional. சரியா? ஃபஸ்ட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சில க்ளூ நான் கொடுக்குறேன் ஞாபகம் வச்சுக்கிறது இந்த மாதிரி கேஸுக்கலாம். வேவ்லென்த்தும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். வேவ்லென்த்தும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், வேவ்லென்த் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இது ரெண்டு என்ன ஆகும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குமா? கரெக்ட். சைன் ஐசி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ்லென்த், தட் இஸ் சிம்பிளி கிரிட்டிக்கல் ஆங்கிள் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதான் நான் ஃபைனலாக கொண்டு வர கன்க்ளூஷன். இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க இது. ஓகேவா? கிரிட்டிக்கல் ஆங்கிள் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ்லென்த். ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து அதிகமாச்சுன்னா வேவ்லென்த் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் இங்கே. சரியா? கிரிட்டிக்கல் ஆங்கிளில் கம்மியாக இருக்குதுன்னா வேவ்லென்த் கம்மியாக இருக்குது, கிரிட்டிக்கல் ஆங்கிள் கம்மியாக இருக்கும். இப்போ நான் க்ரீன் கலருடைய இது ரிஃப்ராக்ஷன் நடக்கிற ஆங்கிளில் நான் கிரிட்டிக்கல் ஆங்கிள் இன்சிடென்ட் பண்ணியிருக்கிறேன்னா மீதி எதெல்லாம் இதனுடைய லோ வேவ்லென்த் அப்படின்னு பார்க்கணும். எதெல்லாம் லோ வேவ்லென்த்து? வயலட், இண்டிகோ, ப்ளூ. வயலட், இண்டிகோ, ப்ளூ இது எல்லாமே சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிங்களேன். இப்போ நான் 45 டிகிரியில் இன்சிடென்ட் பண்ணால் க்ரீனுக்கு ரிஃப்ராக்ட் ஆகுதுன்னா இது எல்லாத்துக்கும் என்னவா இருந்திருக்கும், 45 விட கம்மியான கிரிட்டிக்கல் ஆங்கிள் தான். அது ஏன்னா இதெல்லாம் இதை விட க்ரீனை விட லோ வேவ்லென்த். சப்போஸ் இதுக்கு ஒரு 10 டிகிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இது ஒரு 10, இது ஒரு 20, இது 30. ஸோ 45 டிகிரி நான் இன்சிடென்ட் பண்ணேன், இதுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் 10 டிகிரி தான். 45 நான் இன்சிடென்ட் பண்ணால் இப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிளோட கிரேட்டர் டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன், அதனால் இது வந்துடும். அதே மாதிரி இண்டிகோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 20 எடுத்திருக்கேன், ப்ளூ வந்து 30. அப்போ 45 டிகிரி க்ரீனுக்கு போயிருக்குன்னா ஸோ க்ரீன் வந்து இது எல்லாத்தோட வேவ்லென்த் அதிகமாக இருக்குது, இது எல்லாமே வேவ்லென்த் கம்மியாக இருக்குனால இது எல்லாத்துமே கிரிட்டிக்கல் ஆங்கிள் கம்மி, அதனால் இது டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் உள்ளே வந்துடும். மீதி க்ரீனுக்கு மேலே இருக்கிற கலர் இருக்குது பாருங்கள், வேவ்லென்த் அதிகமாக இருக்குது பாருங்கள், எது பிப்ஜிஆரில் இதில் எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, இது இதோட கிரேட்டர் வேவ்லென்த். அப்போ இதுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் ஆகணும்னா இன்னும் நம்ம ஜாஸ்தி கிரிட்டிக்கல் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்போ இது க்ரீனோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் நம்ம இன்சிடென்ட் பண்ணிருக்கனால க்ரீனோட கம்மியாக இருக்கிற வேவ்லென்த்லாம் டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் வந்திருக்கும், க்ரீனோட அதிகமாக இருக்கிற வேவ்லென்த்தில் ரிஃப்ராக்ட் ஆகிட்டு வெளியில் போயிட்டு இருக்கும். அப்போ எதெல்லாம் வெளியில் போயிருக்கும், எதெல்லாம் வெளியில் போயிருக்கும், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். புரியுதா? ஸோ இப்போ ஆன்சர் வந்துட்டு எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ஸோ இதுவுமே ஒரு நீட் கொஷின் தான். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி நல்லா தெரிஞ்சிருந்தாலே போதும் உங்களுக்கு. கிரிட்டிக்கல் ஆங்கிளும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாகறீங்கன்னா அந்த மீடியமோடைய கிரிட்டிக்கல் ஆங்கிள் குறைஞ்சிரும். ஓகேவா? அந்த வேல்யூ ஜாஸ்தி ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி வேவ் லென்த் மாறுது அப்படின்னா வேவ் லென்த் அதிகமாக இருக்குது, கிரிட்டிக்கல் ஆங்கிள் அதிகமாக இருக்கும், வேவ் லென்த் கம்மியாக இருக்குது, கிரிட்டிக்கல் ஆங்கிள் கம்மியாக இருக்கும். சரியா? அதனால் இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், கிரிட்டிக்கல் ஆங்கிளும் வேவ் லென்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக இந்த கேஸுக்கு கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கு என்ன பண்ணிட முடியும், சிம்பிள் ஆன்சர் பண்ணிட முடியும். சரியா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A lens is made up of 3 different transparent media as shown in figure. A point object O is placed on its axis beyond 2f. How many real images formed? ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 3 different refractive index. இந்த மாதிரி லைன்ஸ் மாற்றி போட்டிருக்காங்க இல்லையா, அது எல்லாமே என்ன மீனிங், வேறு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு அர்த்தம். இதெல்லாம் 3 different refractive index. அதுக்கப்புறம் இது ஓகேவா? ஸோ இங்கே டோட்டலாக
3 டிஃப்ரெண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. அப்போ இங்கே எத்தனை இமேஜஸ் ஃபார்ம் ஆகும்? இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்காங்க ஓன்னு இடத்துல. அப்போ ஹவு many இமேஜஸ் ஃபார்ம்டு இதில் ரிஃப்ராக்ட் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் கேஸ். நீங்கள் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுட்டா போதும். இங்கே இந்த கேஸுக்கு நம்பர் ஆஃப் images directly proportional to number of different refractive index. So refractive index எத்தனை இருக்குதோ அத்தனை different image ஃபார்ம் ஆகும். அப்போ இங்கே என்ன வரும் பாருங்க, என்ன வரும்? இங்கே எத்தனை refractive index இருக்குது? 1 2 3 டிஃப்ரெண்ட் refractive index இருக்குது. அப்போ எத்தனை இமேஜஸ் ஃபார்ம் ஆகும்? இங்கே 3 இமேஜஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா ரீசன் என்ன சொல்லுது? நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் refractive index டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நம்பர் ஆஃப் இமேஜஸ். ஸோ எத்தனை டிஃப்ரெண்ட் refractive index இருக்கோ அத்தனை டிஃப்ரெண்ட் இமேஜஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் 3. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஏன்னா ரிஃப்ராக்டிவ்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இமேஜஸ் டிஃப்ரெண்ட்டாக ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஒரே refractive index இருந்தால் தான் ஒரே மாதிரி இமேஜ் கிடைக்கும். refractive index மாறும்போது இமேஜ் ஃபார்மேஷனும் சேஞ்ச் ஆகும். அதனால தான் நம்பர் ஆஃப் இமேஜஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் refractive index. சரியா? புரியுதா? வாங்க அடுத்த கொஸ்டின் வாங்க. The power of biconvex lens is 10 diopter and the radius of curvature of each surface is என்ன சொல்லிருக்காங்க? each surface அப்படின்னு சொல்லிட்டாங்க 10 centimeter. Then the refractive index of the material of the lens என்னன்னு கேட்டிருக்காங்க. refractive index of the material of the lens அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு ஆக்சுவலாக நமக்கு ஃபார்முலா இருக்குது. பவர் கொடுத்துருக்குறாங்க. கான்வெக்ஸ் லென்ஸில் ஃபோக்கல் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாக்கு நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம்? 1/f = n2/n1 - 1 into 1/r1 - 1/r2. ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? இதான் என்னது? கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தாலும் சரி, கான்கேவ் லென்ஸாக இருந்தாலும் சரி, இந்த பைகான்வெக்ஸ் லென்ஸில் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா n2/n1 - 1 into 1/r1 - 1/r2. இதில் கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்க. கொஷினில் பவர் கொடுத்துட்டாங்க. பவர் ஆஃப் பைகான்வெக்ஸ் லென்ஸ் வந்து 10 diopter. அப்படின்னா பவர் எதுக்கு ஈக்குவல்? 1/fக்கு ஈக்குவல். கரெக்டாக? பவரோட டெஃபினிஷன் நம்ம படிக்கும்போது இதெல்லாம் பார்த்துருப்போம். பவர் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃபோக்கல் லென்த் 1/f. ஸோ பவர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 diopter சொல்லி கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு 1/f. அப்போ f ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 1/10. அப்படின்னா என்ன அர்த்தம்? 0.1 என்ன யூனிட் கிடைக்கும்? மீட்டர்னு கிடைக்கும். ஏன்னா டயாப்டர் வந்துட்டு டயாப்டரோட மீனிங் என்ன? பர் மீட்டர். ஏன்னா ஃபோக்கல் லென்த் வந்து லென்த்துன்றதுனால எஸ்ஐ யூனிட் வந்து இது மீட்டர். ஸோ அதனால் டயாப்டர் எதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுவோம்? பர் மீட்டருக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது. அது மீட்டர் பவர் -1க்கு பதிலாக யூஸ் பண்ணுறது. அப்போது டயாப்டர் டு நீங்கள் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0.1 மீட்டர். ஆனால் இதில் ரேடியஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 10 சென்டிமீட்டர். அப்போ எல்லாத்தையும் ஒரே யூனிட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ அப்போ இந்த மீட்டரை நான் என்னவா மாற்ற போகிறேன்? சென்டிமீட்டராக மாற்றுறேன். ஸோ அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டரா சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைச்சிரும்? 10 சென்டிமீட்டர். ஸோ மீட்டர் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும்? சென்டிமீட்டராக கன்வெர்ட் ஆகிடும். காட் இட்? ஸோ நான் என்ன பண்ணது புரிஞ்சிச்சா? ஸோ கொஷினை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசிச்சு சால்வ் பண்ண. இவ்வளோதான் விஷயம். இதுக்கப்புறம் இப்போது அவங்க கேட்டிருக்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் கேட்டிருக்கிறாங்க. அந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. n1 வந்து ஏர் மீடியம் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம அதை 1ன்னு எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா? ரைட். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் பைகான்வெக்ஸ் லென்ஸில் ஈச் சர்ஃபேஸோடைய என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஈச் ரேடியஸ் வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரெண்டுமே 10ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ப்ளஸ் மைனஸு கேர்ஃபுல்லாக எடுக்க தெரியணும். ஸோ இது என்ன லென்ஸ்னு சொல்லிட்டாங்க கொஷனில் தெளிவாகவே, பைகான்வெக்ஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் இப்படி தானே இருக்கும். ஸோ அப்போ இதில் நமக்கு எத்தனை ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கிடைக்கும்? இங்கே R1, இங்கே வந்துட்டு R2. R1 வந்து டியூ டு த ஃபஸ்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் R1, R2 டியூ டு செகண்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். அப்போது இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் பிரிச்சிங்கன்னா இது எந்த ஆக்சிஸு? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அதனால் R1 வந்து இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ். R2 எதில் எடுப்பீங்க? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. சென்டர் பாயிண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இதை பிரிச்சிங்கன்னா
இது என்னது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன். அதனால் R1 பாசிட்டிவ், ஏன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சில் இருக்குது, சைன் கன்வென்ஷன். R2 நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சில் இருக்குது, அதனால் நெகட்டிவ். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, R1 R2 ஈக்குவல்னு சொன்னதுனால R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில் ஆர்னு சொல்லியிருக்காங்க, பட் வித் நெகட்டிவ் சைன் எடுக்கணும். அதனால் இங்கே என்ன எழுதாகணும், இதை ப்ளஸ் ஆர்னு எடுத்தாகணும், R2வை மைனஸ் ஆர்னு எடுத்தாகணும். ஓகேவா? கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே நான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறேன், எதுவுமே புதுசாக மாற்றலை. ஸோ இப்போ இதில் எடுத்து அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1/f சாரி 1/f 1/fக்கு பதிலாக என்ன போட்டுருக்கு 10 சென்டிமீட்டர், ஏன்னா எஃப் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 10 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு n2/n1ல n1 வந்துட்டு என்ன மீடியம், n1 வந்துட்டு ஏர் மீடியம், அதனால் நீங்கள் அதை கன்சிடர் பண்ண அவசியம் கிடையாது. சரியா? இங்கே 2 மீடியமுக்கு கொடுக்கும்போது இன்னொரு மீடியம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன எடுத்துருவோம், ஏர் மீடியம் அப்படின்னு எடுத்துருவோம். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n மட்டும் அது எடுத்துக்கிட்டே போதும். ஸோ அது சிம்பிளாக n to n கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட். 1/r1க்கு பதிலாக ப்ளஸ் ஆர், இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது இல்லையா, R2 மைனஸ் ஆர் அப்படின்றதுனால மைனஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு என்ன ஆகிடும், அதுவும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ யூ கெட் 1/r. ஸோ 1/10 ஈக்குவல் டு n2 minus 1 இன்ட்டு 2/r அப்படின்னு கிடைக்கும். ஆரோட வேல்யூ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், r ஈக்குவல் டு கொஸ்டினில் r ஈக்குவல் என்ன கொடுத்துருக்குறாங்க 10 சென்டிமீட்டர். சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ 1/10 n2 minus 1 இன்ட்டு 2/10 அப்படின்னு கிடைக்கும் 10 சென்டிமீட்டர். ஸோ இந்த 10 கேன்சல் ஆகிடும், 1/2 இங்கே கொண்டு வந்துடுங்க. 1/2 ஈக்குவல் டு n2 minus 1 மைனஸ் 1 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 1/2 + 1 ஈக்குவல் டு n2. அப்போ n2 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3/2. 3/2னா கிட்டத்தட்ட எதுக்கு ஈக்குவல் 1.5. சரியா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். இது ஸ்டெப்ஸு கால்குலேஷனில் சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் இப்படி தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை லாஜிக்காக ஓரளவுக்கு நீங்கள் ஒரு கெஸ் பண்ணி போட முடியும். எப்படின்னா பைகான்வெக்ஸ் லென்ஸு அப்படின்றது இட் இஸ் மேட் அப் ஆஃப் கிளாஸ். ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளாஸுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னது 1.5. சரியா? அப்போது இங்கே ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுடைய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்? எலிமினேஷனில் இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது? நான் ஆக்சுவல் மெத்தடில் முடிச்சிட்டேன். இந்த கொஷினை நீங்கள் எலிமினேஷன்லேருந்து ட்ரை பண்ணி ஆன்சர் போட்டிருக்க முடியும். புரியுதா? இவ்வளோ ஸ்டெப்ஸ் போடாமலும் பண்ணியிருக்க முடியும். இஃப் யூ ஆர் வெரி குட் இன் எ கான்செப்ட், சப்ஜெக்டில் நீங்கள் ரொம்ப தெளிவாக கிளியராக இருந்தீங்கன்னா எஸ் யூ கேன் டூ இட். அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியும். எப்படின்னு பாருங்கள். வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட மீனிங் என்ன? Speed of light in vacuum by speed of light in medium. Simple C/V ன்னு சொல்லுவோம். Cன்றது என்னது, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அதை தவிர மற்ற எல்லாமே மீடியம்னு எடுத்துக்க போகிறோம். வாட்டரு, கிளாஸு, இந்த மாதிரி நம்ம வேறு எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் டிரான்ஸ்பரண்ட் மீடியம், அது எல்லாமே என்னது மீடியம். வேக்கம் ஆர் ஏரை வந்துட்டு நம்ம சீன் எடுத்துக்கிறோம். கரெக்டாக? இப்போ ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லைட்டோடைய ஸ்பீடு எதில் இருக்குல்ல ரொம்ப ஹையஸ்ட்டு, லைட்டோடைய ஸ்பீடு எதில் ரொம்ப அதிகமாக இருக்கும், வேக்கமில். வேக்கமில் தான் லைட் ஹையஸ்ட் ஸ்பீடில் போகும். அதுக்கு மேலே மற்ற மீடியமில் போகும் ஸ்பீடு குறைஞ்சிரும். அப்போது கண்டிப்பாக இந்த மீடியமோடைய ஸ்பீடு வேக்கமோட கம்மியாக தானே இருக்கும். நியூமரேட்டர் அதிகமாக இருந்து டினாமினேட்டர் கம்மியாக இருந்ததுன்னா ஆன்சர் எதில் கிடைக்கும், கிரேட்டர் தென் 1ல் தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 1ன்னு சொன்னால் ஏர் ஆர் வேக்கம், ஏர் ஆர் வேக்கம், ஏர் ஆர் வேக்கம். ஓகேவா? அதுக்கப்புறம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். எப்போ எனி மீடியம், ஏர் ஆர் வேக்கமை தவிர்த்து எனி மீடியம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்தீங்கன்னா 1.33ன்னு இருக்கும். அதர்வைஸ் வி ஹாவ் டு யூஸ் அப்ராக்சிமேட்டாக என்ன எழுதலாம், 4/3 நம்ம எழுதுவோம். ப்ராப்ளம் தேவைப்பட்டால் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். 4/3 அப்ராக்சிமேட்டாக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1.33 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா?
refractive index of glass ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸ் கன்வீனியன்ட் கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.25 அதர்வைஸ் ஃப்ராக்ஷனில் என்ன 3/2. ஸோ இந்த வேல்யூஸில் தான் நமக்கு இங்கே இருக்கும். ஸோ இங்கே பைகான்வெக்ஸ் லென்ஸுன்றது என்ன கேஸுக்கு? பைகான்வெக்ஸ் லென்ஸ் கேஸ் எடுத்திங்கன்னா இட் இஸ் ஏ நார்மல் கிளாஸ். ஸோ அதனோட வேல்யூ ஃபிக்ஸடாக உங்கள் மைண்டில் இருந்திருந்தா 3/2 இல்லை 1.5 வந்திருந்தா யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர் டைரக்ட்லி 3/2ன்னு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்க முடியும். புரியுதா? இந்த இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். பிகாஸ் இட்ஸ் ஜென்ரல் கிளாஸ், நார்மல் கிளாஸோட வேல்யூ அது. ஸோ இவ்வளோ கால்குலேஷன் போட்டு தான் நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டு கிளாஸுக்கு இந்த வேல்யூஸ் இருக்கும் அப்படின்றத வச்சு நீங்கள் சால்வ் பண்ண முடியும். காட் இட்? ரைட். ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ லெஸ் தென் 1 இருக்காது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்றது வேறு. ஓகேவா? அது கம்பாரிசன். அதில் உங்களுக்கு வேறு மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். நான் சொல்கிறது வேக்கமே ஒரு மீடியமே நீங்கள் கம்பேர் பண்ணி எடுக்கும்போது வரக்கூடிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், பர்டிகுலராக அந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வரும்போது. ரிலேட்டிவ்ன்றது இப்போ ஏர் வாட்டர் அப்படின்றது ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், தட் இஸ் டிஃப்ரெண்ட். சரியா? இதே அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. A convex lens is dipped in a liquid whose refractive index equal to refractive index of lens. Then focal length என்னவா இருக்குன்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா convex lens is dipped into a liquid பண்ணீங்கன்னா whose refractive index equal to refractive index of the lens அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, கான்வெக்ஸ் லென்ஸு அதுக்கு ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? அந்த டிப் பண்ணுற அந்த லிக்விட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா அதனுடைய ஒன்ஸ் அது டிப் பண்ணதுக்கப்புறம் அந்த நியூ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா த ஆன்சர் பிகம்ஸ் இன்ஃபினிட்டி. ஏன் அப்படின்னா ஹவு டு கால்குலேட் த ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 1/f equal to இப்போ யூஸ் பண்ணோம் இல்லையா லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா n2/n1 minus 1 1/r1 minus 1/r2. திஸ் இஸ் த ஃபார்முலா. ஓகே, டு ஃபைண்ட் ஃபோக்கல் லென்த். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி பவர் ஆஃப் லென்ஸும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ரைட். ஸோ இப்போ இந்த கேஸில் கொடுத்துக்கிற அந்த க்ளூக்கு மட்டும் வாங்க. கான்வெக்ஸ் லென்ஸ் டிப்டு இன்டு லிக்விட். கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதை எதில் டிப் பண்ணுறாங்க? ஒரு லிக்விடில் டிப் பண்ணுறாங்க. ரெண்டுத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ஈக்குவல். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல்னா அப்போ என்ன அர்த்தம்? n1 ஈக்குவல் டு n2 ஈக்குவல் டு சேம். அப்போ ரெண்டுத்தையும் என்ன எடுத்துக்கலாம்? என்னன்னு எடுத்துக்கலாம். கரெக்டாக? இதனோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n1, இதனோட ரிஃப்ராக்டிவ் n2னா ரெண்டும் வேறு வேறையாக இருந்தால் n1 n2 ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த டூ மீடியம் இஸ் n அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆகிடும்? n/n ஆகிடுமா? 1/r1 minus 1/r2 இதெல்லாம் கொடுக்கல. n கேன்சல் ஆனால் இது 1 ஆகிடும். வாட் இஸ் 1 minus 1? 0. அப்போ 0 into anything மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஃபுல்லாகவே என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். கொஷின் ஆக்சுவலாக நமக்கு என்னது? f, நாட் 1/f. ரெசிப்ரோக்கில் எடுத்திங்கன்னா 1/0. ஸோ நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்? அது இன்ஃபினிட்டி. 1/0 நாட் டிஃபைன் வரும். தட் இஸ் இங்கே இன்ஃபினிட்டி. ஸோ இட் பிகம்ஸ் இன்ஃபனைட். சொல்கிற பாயிண்ட் புரியுதா எப்படி இன்ஃபினைட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ இப்போ நீங்கள் ஈஸியாக அதை புரிஞ்சுக்கலாம். ஒரு மீடியமுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் இன்னொரு மீடியம் நீங்கள் எடுக்கிறது ரிஃப்ராக்டிவ் சேமாக இருந்ததுன்னா அதை நீங்கள் அதில் இம்மர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? ஃபோக்கல் லென்த் இன்ஃபினிட்டி ஆகிடும். தட் இஸ் a சிம்பிள் பாயிண்ட். ஓகேவா? இது மேத்தமேட்டிக்கலாக நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சது. இதை பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். அவ்வளோ அந்தளவுக்கு சிம்பிளான ஒரு கொஷின் தான் இது. ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இது ஒரு டைப் ஆஃப் கொஷின். இப்போ நம்ம பார்க்க போகிறது இது ஒரு கான்ஸ்டன்ட் பேட்டர்ன். சரி, இந்த கேஸுக்கு நான் ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தால் நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். இன் த ஃபிகர் ஷோன் ஹியர் வாட் இஸ் த ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த காம்பினேஷன் ஆஃப் த லென்ஸ்னு கேட்டிருக்கிறாங்க. நீட் 2023 கொஸ்டின் இது. ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த்து கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே எத்தனை லென்ஸ் இருக்குது அப்படின்றது நீங்கள் கட் பண்ணி வரைஞ்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு லென்ஸு. ஓகேவா? இது ஒரு லென்ஸு. ஆக்சுவலாக நான் அதை வரைஞ்சி காமிக்கிறேன். சாரி. அதுக்கப்புறம் இது இன்னொரு லென்ஸ். இதுதான் அப்படி ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. மூணாவதாக
இது ஒரு லென்ஸ். ஓகேவா? இதை கட் பண்ணி வரைஞ்சிங்கன்னா லைக் திஸ். இது ஒரு லென்ஸு ப்ளஸ் இது ஒரு லென்ஸு ப்ளஸ் இது ஒரு லென்ஸ். இது ரெண்டும் ஒரே டைப் ஆஃப் லென்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் கம்பைன் பண்ணி இப்படி வச்சுருக்குறாங்க. இதை சேர்த்ததுக்கப்புறம் இதான் என்னது, இது ஒரு நியூ லென்ஸாக ஃபார்ம் ஆகுது. இப்போ இதனுடைய டோட்டல் ஃபோக்கல் லென்த்து என்னவா இருக்கும்? இந்த 3 லென்ஸ் இப்படி கனெக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதில் இது ரெண்டும் ஒரே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. சரிதா? இது மட்டும்தான் R1, இதுவும் R2, இதுவும் R2. ஓகேவா? இதில் இந்த ரெண்டுத்தினுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். R1 R2 = 20 சென்டிமீட்டர். இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5, இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.6. ஸோ இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. இது ரெண்டுத்துக்குமே என்னது 1.6. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அவங்க சொல்லிட்டாங்க. R1 R2 சேமாக இருக்குது 20 சென்டிமீட்டர். அப்படின்னா இதெல்லாம் கனெக்ட் இதெல்லாம் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் வரக்கூடிய அந்த நியூ ஃபோக்கல் லென்த் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஐ வில் கிவ் த ஒன் ஃபார்முலா. இந்த கேஸுக்கு நான் ஒரு அந்த ஃபோக்கல் லென்த் ஃபார்முலாவிலேருந்து டெரைவ் பண்ணி இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் கேஸுக்கு சால்வ் பண்ண ஒரு டெரிவேஷன் கொண்டு வந்தேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபார்முலா இது மாதிரி நான் இன்னொரு கொஸ்டின் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ ஃபோக்கல் லென்த் ஈக்குவல் டு -R divided by 2 into -R divided by 2 into n2 minus n1. ஸோ இது பர்டிகுலர்லி இந்த டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு மட்டும் தான் அதை அப்ளை பண்ண போகிறோம். இந்த கேஸுக்கு அவங்க கொடுத்துக்கிற கண்டிஷனை வச்சு டெரைவ் பண்ணும்போது கிடைச்ச ஃபார்முலா. ஓகேவா? ஏன் நான் ஆர்னு போட்டிருக்கேன்னா கொஸ்டினில் இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சேம்னு கொடுத்துருப்பாங்க. எதை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணுறது? R1 R2 = 20 கொடுத்துட்டாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் யூ கான்ட் அப்ளை ஃபார் திஸ் இந்த கேஸுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. சேமாக இருக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து சேம்னு சொல்லிட்டாங்கன்னா வி ஹேவ் டு யூஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி. ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா டேரக்ட் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். மைனஸ் வாட் இஸ் R 20 சென்டிமீட்டர். ஸோ அதனால் இது -20 by 2 into வாட் இஸ் n2. n2 வந்து 1.6. see here. இது n1 1.5. ஸோ 1.6 minus 1.5. 1.6 minus 1.5. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சது. ஸோ இப்போ இங்கே ஆன்சர் என்ன கிடைக்கும்? 10. ஸோ -10 divided by 1.6 minus 1.5 என்ன கிடைக்கும்? 0.1. ஸோ அப்போ 0.1 1 ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை 10 by 10 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? -100 சென்டிமீட்டர். சொல்கிறது புரியுதா? 10 by 0.1 கிடைக்கும். ஸோ அப்போ 10 by 10 மல்டிப்ளை பண்ணால் இது 1 ஆகிடும். அப்போ 100 சென்டிமீட்டர் -100 by 1 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் -100 சென்டிமீட்டர். புரியுதா? ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கிடச்சிடும். இந்த ஃபார்முலா நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா அந்த வேல்யூஸை மட்டும் எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்ணால் போது, வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. யூ வில் கெட் த ஆன்சர். சொல்கிறது புரியுதா? இது நீட் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் டஃப் கிடையாது. நீங்கள் எல்லாரும் தனித்தனியாக போடணும். ஃபோக்கல் லென்த் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி கான்டாக்ட் லென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 1/f ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் யூ வில் கெட் த சேம் ஆன்சர். ஸோ நமக்கு ஈஸியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது எதுக்கு ஸ்டெப்ஸ் நிறைய போட்டு அதை வந்துட்டு ரொம்ப லென்த்தை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும், காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும். சரியா? இது மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் நான் சொன்னேன் இல்லையா? நான் இந்த செஷனை நான் எப்படி சொல்லியிருக்கிறேன்? பேட்டர்னாக தான் நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஓகேவா? கிளியர்? ரைட். வாங்க இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் ஒன்று பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் அதே டைப் தான். பட் என்னென்னா ஷேப் வேறு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா பாருங்க, இது ஒரு லென்ஸு ப்ளஸ் இதை கட் பண்ணி எடுத்திங்கன்னா தனியாக வச்சிங்கன்னா தனியாக பார்த்தா இப்படி தான் இருக்குது. அது தெரியுதா? இதை தான் ஆக்சுவலாக இதில் சேர்த்து இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ போன கொஸ்டினில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் இந்த கொஸ்டினும். ஸோ என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தேன்? சி த ஃபார்முலா f is equal to -r by 2 into n2 minus n1. ஸோ இங்கேயுமே அவங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 ஐடென்டிக்கல் தின் பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ். இது வந்து பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ் ஐடென்டிக்கலாக இது ரெண்டு ஒரே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிறது. அதுக்கப்புறம் அதோட வேல்யூ 1.5 கொடுத்துருக்குறாங்க. இதை வந்துட்டு n
1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், இல்லை n2ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? இது கிரேட்டராக இருக்கிறது n2ன்னு எடுத்துக்கோங்க, கம்மியாக இருக்கிறது n1ன்னு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஈச் ஹேவிங் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், இங்கேயும் என்ன சொல்லிட்டாங்க, ஈச் ஹேவிங் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 20 சென்டிமீட்டர். அப்புறம் இந்த இன்டர்வினிங் ஸ்பேஸ், இந்த ஆயில் ஆஃப் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.7. ஸோ அப்போ இது n1, இது வந்துட்டு n2. ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. என்ன ஃபார்முலா கொடுத்தேன்? F = -r divided by 2 into n2 minus n1. சப்ஸ்டிட் பண்ணுங்க. மைனஸ் ஆருக்கு பதிலாக 20 by 2 into n2 வந்துட்டு 1.7 minus 1.5 minus 1.5. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, என்ன வரும்? இது கேன்சல் பண்ணால் 10. ஸோ அப்போ -10 divided by 1.7 minus 1.5 பண்ணால் என்ன வரும்? 0.2. அப்போ மல்டிப்ளைடு 10 by 10 பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? -100/2ன்னு கிடைக்கும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் -50 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள், -50 சென்டிமீட்டர். சொல்கிறது புரியுதா? இது இது ஆக்சுவலாக எந்த வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்கள், 2015 கேட்ட கொஸ்டின், என்ட்ரன்ஸ் கொஸ்டின் இது ஏஐபியில். சரியா? பட் இதே டைப் ஆஃப் கொஸ்டின் எங்கே ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள், எந்த வருஷம் இது? நீட் 2023 கொஸ்டின். சரியா? ரைட்? காட் இட்? ஸோ அந்த சிமிலாரிட்டி உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதா? அதனால தான் இது வந்து ஒரு பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரைட், 1 செகண்ட். ரைட், போலாமா? அடுத்த கொஸ்டின் புரியுதா? நான் முன்னாடி போட்ட கொஸ்டின் எப்படி நான் அந்த பேட்டர்ன் நான் எப்படி ஃபாலோ பண்ணிக்கிறது உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியுதா? கிளியர்? ரைட்? எஸ், குட். கடைங்களா? ஹலோ. ஆமாம். இது இருங்க சார், நான் அவருக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன். நான் இங்கே எனக்கு தெரியல, கூட அவங்க வந்து அவர் இன்ஜினியர், அவருக்கு தான் தெரியும். சரி சரி. 95853 95853 85363.
ரைட். எஸ் ஹாய் ஹாய், புரிஞ்சுதா முன்னாடி பார்த்த கொஸ்டின்ஸ்லாம்? எஸ், அடுத்த கொஸ்டின் போலாமா? ரெடியா? குட். Two thin lenses are of same focal length னு கொடுத்துருக்காங்க. Two thin lens focal length same, but one is convex and other one is concave. When they are placed in contact with each other, the equivalent focal length என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லென்ஸ் கான்டாக்டில் இருக்கும்போது ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? 1/f equal to 1/f1 plus 1/f2 if n number of lenses are in contact, 1/f3 1/f4 like that. ஞாபகம் இருக்கா? இது எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். இதான் என்னது? லென்சஸ் ஆர் இன் கான்டாக்டில் இருக்கும்போது. இப்போது ஒரு லென்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, கான்வெக்ஸ், இன்னொன்று கான்கேவான, ரெண்டுத்தோடைய ஃபோக்கல் லென்த்து ஈக்குவல். கரெக்டாக? சேம் ஃபோக்கல் லென்த், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். சேம் ஃபோக்கல் லென்த். கிளியரா? எஸ், குட் மார்னிங் ஸ்ரீ சாய், குட் மார்னிங். ஸோ சேம் ஃபோக்கல் லென்த் அப்படின்னா சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணுங்க. கான்வெக்ஸோடைய ஃபோக்கல் லென்த்து f1 நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? ப்ளஸ் எஃப். ஏன்னா கான்வெக்ஸ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் என்னது? பாசிட்டிவ். கான்கேவுக்கு என்ன இருக்குது ஃபோக்கல் லென்த்து? நெகட்டிவ். இது லென்ஸு, சரியா? லென்ஸில் கான்கேவ் லென்ஸ் தானே கேட்டிருக்காங்க. எஸ், கான்கேவ் லென்ஸ் இங்கே f2 எடுக்கிறோம் அப்படின்னா அதனுடைய ஃபோக்கல் லென்த்து மைனஸ் எஃப். ரெண்டுமே ஈக்குவல் ஃபோக்கல் லென்த்னு சொன்னதுனால மேக்னிடியூட் சேம். இதுவும் எஃப், இதுவும் எஃப். பட் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணும்போது இது ப்ளஸ் எஃப், இது மைனஸ் எஃப். ஸோ 1/f ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 1/f மைனஸ் 1/fனு வரும். ஏன்னா f2 மைனஸ் எஃப்னு வரும். ஸோ அப்போ 1/f ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 1/f மைனஸ் 1/f 0 ஆகிடும். ஸோ அப்போ f ஈக்குவலண்ட் என்ன கிடைக்கும்? 1/0, that is what? Infinity. So answer is infinite. சொன்னது புரியுதா? ஸோ கான்கேவ் லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் ஃபோக்கல் லென்த்தாக இருந்து கான்டாக்டில் வச்சிங்கன்னா அதனுடைய ஆன்சர் இன்ஃபைனைட். சரியா? ஈக்குவல் ஃபோக்கல் லென்த்தாக இருந்தால். இஃப் ஃபோக்கல் லென்ஸ் ஆர் டிஃபரெண்ட் யூ வில் கெட் த வேல்யூ. இது f1 f2 மாறிடும். வித் சைன் கன்வென்ஷன் போடும்போது இது ப்ளஸ், இது மைனஸ். ஆஸ் யூஷுவல் எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் சால்வ் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். சரியா? கிளியர்? ரைட். An object is mounted on a wall. Its image of equal size is to be obtained on a parallel wall with the help of convex lens placed between these walls. The lens is kept at a distance x in front of the second wall. The recovered focal length of the lens will be கேட்டுக்கிறாங்க. ஸோ இது அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டு கொஷின்ஸ். கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் இந்த கொஸ்டின் ஈஸி ஆன்சர் பண்ணிட முடியும். சரியா? எப்படின்னு பாருங்கள். அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே ஜஸ்ட் ஃபார்ம் பண்ணுங்கள். an object is mounted on a wall. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்துட்டு நான் ஒரு வால் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த வாலில் இது ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி மவுண்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இட்ஸ் இமேஜ் ஈக்குவல் சைஸ் டு பி அப்டென்ட் பேரலல் வால். பேரலாக இங்கே இன்னொரு வால் இருக்குது. இமேஜ் வந்து அதே ஈக்குவல் சைஸில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இது ஆப்ஜெக்ட்டு, இது என்னது? இமேஜ். ஈக்குவல் சைஸ் வந்து என்னது? இதுவும் ஹச் அப்படின்னா இதுவும் ஹச். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஈக்குவல் சைஸ்ன்னு சொல்கிறதுக்காக நான் சும்மா அதை வரைஞ்சிருக்கிறேன். சரியா? ஸோ ஹச் ஈக்குவல் சைஸ் ஃபைன். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். லென்ஸ் இஸ் கெப்ட் அட் டிஸ்டன்ஸ் எக்ஸ். இங்கே வந்து லென்ஸை வைக்கிறாங்க. ஒரு என்ன லென்ஸ் வச்சுருக்காங்க? கான்வெக்ஸ் லென்ஸ். பிளேஸ்ட் பிட்வீன் திஸ் வால்ஸ் இஸ் கெப்ட் டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் த செகண்ட் வால். செகண்ட் வால்லேருந்து இந்த லென்ஸுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, அது அவங்க என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க? எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன கொஸ்டினில் கொடுத்தாங்களோ அப்படியே நான் டயக்ராம் வரைஞ்சிட்டு இருக்கிறேன். The lens is kept at distance x from the x in the from front of the second wall அப்படி சொல்லிட்டாங்க. The recovered focal length of the lens. அப்போ இந்த லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் என்னவா இருந்திருக்கும்? இவ்வளோதான் கொஸ்டின். ஸோ ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும். எதில்? கான்வெக்ஸ் லென்ஸில் ஆப்ஜெக்டோட சைஸும் இமேஜோட சைஸும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்னா இமேஜை நம்ம எங்கே வைக்கணும்? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அட் 2f1 இல்லைனா c1. கரெக்டாக? அதாவது ஃப்ரண்ட்டில் வைக்கும்போது. அப்போது
இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸாக்டாக இப்போ என்னவா இருக்கும், லென்ஸுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 2f 2 டைம்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த். ஏன்னா லென்ஸில் 2 ஃபோக்கல் லென்த் பார்ப்போம், 2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்ப்போம், C1 C2 அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ ஆப்ஜெக்டோட சைஸ் இமேஜ் சைஸ் ஈக்குவலாக இருக்குன்னா இது எங்கே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க, at 2f. அப்போது இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கும், அதுவும் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கும், at 2fல ஃபார்ம் ஆகிருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? பைகான்வெக்ஸ் லென்ஸ் எடுக்கும்போது 2 பக்கமும் இருக்கக்கூடிய ஃபோக்கல் லென்த் நமக்கு என்னவா இருந்திருக்கு, இந்த 2 சைடு ஒரு ஃபோக்கல் லென்த் இருக்கும் இல்லையா, தனித்தனி ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு எடுக்கும்போது 2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். at 2f1ல வச்சுன்னா இமேஜ் ஃபார்ம்ட் at 2f2. அப்போ தான் நம்ம சைஸ் ஈக்குவலாக கிடைக்க முடியும். அப்போது ஆல்ரெடி இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதில் எடுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2f = எக்ஸ்ன்னு வச்சுட்டிங்கன்னா அப்போ ஃபோக்கல் லென்த் எதுக்கு ஈக்குவல், x/2. ஸோ அப்போ C வந்துட்டு x/2க்கு ஈக்குவல். காட் இட்? தெளிவாக புரிஞ்சுதா? ரைட் ரைட். ஸோ வில் கண்டினியூ ஆஃப்டர் 10 minutes break. ஓகேவா?
அடுத்த கொஸ்டின் போலாமா? ரெடியா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. Light travels a distance x in time t1 in air and 10x in time t2 in another denser medium. What is the critical angle of this medium? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே ஒரு நீட் கொஸ்டின் தான், ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ நான் முதல்ல உங்களுக்கு இந்த கேஸுக்கான ஃபார்முலா கொடுத்துட்டேன். என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தேன்? சைன் ஐசி ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேஸுக்கு வந்தால் ஸ்பீடு இல்லை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேஸ் கூட கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்பீடு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸ்பீட் ஆஃப் டென்சர் பை ஸ்பீட் ஆஃப் ரேரர், ஓகேவா? சைன் ஐசி ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் டென்சர் பை ஸ்பீட் ஆஃப் ரேரர். புரிஞ்சுதா? அப்போது ஆனால் இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இங்கே டேரெக்டாக ஸ்பீடு கொடுக்கல, கொடுத்துருக்கிற டேட்டா என்னது? கொடுத்துருக்கிற டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா? நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும்ல. ஸ்பீடோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள். லைட் ட்ராவல்ஸ் இன் எக்ஸ் இன் டி டைம்னா டிஸ்டன்ஸ் எக்ஸ் இன் டி1 இன் ஏர் மீடியம். இது ரேரர் மீடியம். இது அப்போ என்னது? ரேரர். 10x டைம் இன் டி2 அனதர் டென்சர் மீடியம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம்னா ஸ்பீட் ஆஃப் டென்சர் மீடியமோடைய டிஸ்டன்ஸ் இங்கே என்னது? 10x. டிஸ்டன்ஸு 10x, டைம் என்னது இதுக்கு? t2. இதுதான் என்னது? ஸ்பீட் ஆஃப் டென்சர் பை ஸ்பீட் ஆஃப் ரேரர். எடுங்க, டிஸ்டன்ஸ் என்னது? எக்ஸு, டைம் என்ன கொடுத்துக்கிறாங்க? t1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ இப்போ 10 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை t2 இன்ட்டு இதை ரெசிப்ரோக்கல் எழுதிக்கோங்க, t1 பை எக்ஸ். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள். எக்ஸு எக்ஸு கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 10 டைம்ஸ் ஆஃப் t1 பை t2. இது சைன் ஐசி. ஸோ அவங்க கேட்டுக்கிறது என்னது? ஐசி மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ ஐசி ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 10 டைம்ஸ் ஆஃப் t1 பை t2. கரெக்டாக? ஸோ அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 10 டைம்ஸ் ஆஃப் t1 பை t2. ஸோ அதான் இங்கே ஆன்சர். சொல்கிறது புரியுதா எப்படி நான் கொண்டு வந்திருக்கிறேன்னு? ஸோ இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் போடும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏன்னா திரும்ப இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள், ஸ்பீடு, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இந்த காம்பினேஷனை பேஸ் பண்ணி நீட்டில் நிறைய டைம் கொஸ்டின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரே ஆப்டிக்ஸில் அவங்களுடைய ஃபேவரட் ஒரு பர்டிகுலர் ஹெட்டிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா எது அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கான்செப்டில் வரக்கூடிய அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ரிலேட்டட் கேஸ் வரக்கூடிய கொஷின்ஸை நிறைய ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே நீட் கொஷின் தான். சரியா? ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு 2 கொஷின் பார்த்தோம், ஐ திங்க் 3 கொஷின் கிட்ட பார்த்தோம், ஓகேவா? நீட் கொஷினே. ஸோ இதெல்லாமே ஒரு மாடல் கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீடு கூட கனெக்ட் பண்ணும்போது என்னென்னா முன்னாடி பார்த்த கேஸில் டேரெக்டாக ஸ்பீடு கொடுத்துட்டு ஒரு கொஷினில் கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னென்னு கேட்டிருந்தாங்க, டென்சருடைய ஸ்பீடு, ரேரோடைய ஸ்பீடு. இன்னொரு கேஸில் என்னென்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, ரேரோடைய ஸ்பீடு தெரிஞ்சது, டென்சருடைய ஸ்பீடு என்னென்னு கேட்டிருந்தாங்க. ஃபார்முலா ஒன்று தான், கொடுத்துருக்க டேட்டா அது டேரெக்டாக கால்குலேட் பண்ணுறதுக்கு இல்லாமல் அது சின்னதாக ஸ்மால் சேஞ்சஸ். இந்த கேஸில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீட் டேட்டா கொடுக்காம டிஸ்டன்ஸு டைம் கொடுத்துருக்காங்க, இன்டர்லிங்க் ஃபார்முலா. ஸோ அதை பேசிக்காக நம்ம கனெக்ட் பண்ணால் ஈஸியாக நமக்கு இந்த கேஸுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A point object is placed at a distance of 60 cm from a convex lens. Focal length 30 cm கொடுத்துருக்குறாங்க. ஓகே. If a plane mirror were put perpendicular to the principal axis, என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு பிளேன் மிரர் வைக்கிறாங்க இங்கே இந்த இடத்துல. இது வந்து பிளேன் மிரர் இது இருக்கு இல்லையா, இது என்ன சொல்லியிருக்கிறாங்க? பிளேன் மிரரை வைக்கிறாங்க perpendicular to the principal axis of the lens at distance 40 cm டிஸ்டன்ஸில், கான்வெக்ஸ் லென்ஸுடைய 40 cm டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க. The final image would be formed at a distance of, அப்போது இந்த இடத்துல நீங்கள் மிரர் வச்சிங்கன்னா ஃபைனலாக அந்த இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுன்றதான் கொஷின். சரியா? இது வந்து நீட் கொஷின் தான், 2021 கொஷின் தான். ஸோ டயக்ராமில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் ஆக்சுவலாக முதல்ல எங்கே இருந்திருக்குது,
ஏன்னா ஒரு கொஷனில் ஒரு குழு கொடுத்தாங்க ஃபோக்கல் லென்த்து 30 அப்படின்னா வாட் இஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்? ஃபோக்கல் லென்த்து 30 அப்படின்னா ஃபோக்கல் லென்த்து 30 சென்டிமீட்டராக இருந்தால் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னது 2 டைம்ஸ் ஆஃப் எஃப். அப்போ என்ன வரும் 60 சென்டிமீட்டர். கரெக்டாக? கான்வெக்ஸ் லென்ஸில் 2 ஃபோக்கல் லென்த் இருக்கும், 2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். ஒன்று வந்துட்டு அதர் சைடு, கரெக்டாக? இன்னொன்று அதாவது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். டியூ டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னால ஒரு ஃபோக்கல் லென்த்து, செகண்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னால ஒரு ஃபோக்கல் லென்த், 2 ஃபோக்கல் லென்த்து இங்கே இருக்கும். இப்போது ஆப்ஜெக்டாக அப்போ இங்கே தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது 60 சென்டிமீட்டர் அப்படின்னா ஆப்ஜெக்ட் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க 2Fல, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் 2F அந்த இடத்துல இல்லை 2F1 இது அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2F1 இல்லைனா C1 இது C2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆப்ஜெக்ட்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் நம்ம லென்ஸில் வச்சோன்னா இமேஜ் எப்படி இருக்கும் சைஸ் ஆஃப் த இமேஜும் ஆப்ஜெக்ட்டு ஈக்குவலாக இருக்கும். எங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகும் கான்வெக்ஸ் லென்ஸில் அட் 2F1ல் வச்சா இமேஜ் ஃபார்ம்டு அட் 2F2. 2F2னா அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? ஒருவேளை இந்த லென்ஸு இல்லாமல் இந்த மிரர் இங்கே இல்லாமல் போயிருந்தா ஆக்சுவலாக அந்த இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கும் 2F2ல். கரெக்டாக? இஃப் சப்போஸ் இது இல்லாமல் இருந்திருந்தா இந்த டிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக இப்போ என்னவா இருந்திருக்கும்? இதுவும் என்னவா இருந்திருக்கும் 60 சென்டிமீட்டர். நான் சொல்கிறது புரியுதா? இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். இமேஜ் ஃபார்மேஷன் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ அட் இன்ஃபினிட்டி எப்படி மிரரில் பார்த்தோமோ அது மாதிரி லென்ஸ்லேயும் கேசஸ் இருக்கும். அட்டு இன்ஃபினிட்டியில் ஆப்ஜெக்ட் வைக்கும் போது இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் அட்டு பியாண்டு 2F1, அப்புறம் அட் 2F1. இதான் என்னது அட் 2F1. 2F1ல் இமேஜ் வச்சா ஆப்ஜெக்ட் வச்சா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் 2F2ல் ஃபார்ம் ஆகும். ஆப்ஜெக்டோட சைஸு இமேஜோடைய சைஸு எப்போ ஈக்குவலாக இருக்கும் அட் 2F1ல் ஆப்ஜெக்டை வைக்கும்போது இமேஜ் ஃபார்ம் ஆகிற இடம் 2F2ஆக இருக்கும். அப்போ இது 60 சென்டிமீட்டர் இமேஜ் எங்கே தான் ஃபார்ம் ஆகிருக்கும் 60 சென்டிமீட்டர் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் இங்கே 60 சென்டிமீட்டர் ஃபார்ம் ஆகிருக்கும். அது என்ன இமேஜ் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். இதில் ஒன்லி இந்த லென்ஸ் மட்டும் இருக்கும்போது இந்த மிரர் இல்லாமல் இருந்திருந்ததுன்னா இந்த இமேஜ் 2F2ல் ஃபார்ம் ஆகிருக்கும். ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கும் டியூ டு ஒன்லி கான்வெக்ஸ் லென்ஸ்னால. பட் ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த பிளேன் மிரர் இங்கே வச்சதுனால இமேஜ் என்ன ஆகுது பிளேன் மிரரில் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் ரியல் இமேஜ் என்னவா மாறிடும் விர்ச்சுவல் இமேஜாக மாறிடும். ஓகேவா? அப்போது இது வரைக்கும் வந்து அந்த இமேஜ் டியூ டு இந்த பிளேன் மிரர்னால இந்த டிஸ்டன்ஸில் நமக்கு என்ன ஆகிடும் இது எவ்வளோ டிஸ்டன்ஸு இது 40 அப்படின்னா இப்போ இது எவ்வளோ இருந்திருக்கும் 20 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இமேஜ் வந்து பிஹைண்டில் பிளேன் மிரருடைய பிஹைண்டில் 20 சென்டிமீட்டரில் ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஆக்சுவலாக அது இங்கே வந்து ஃபார்ம் ஆகிருக்கணும். இங்கே நம்ம இதை வச்சதுனால என்ன நடந்திருக்கு அந்த ரியல் இமேஜ் வந்துட்டு விர்ச்சுவல் இமேஜாக மாறுது டியூ டு பிளேன் மிரர்னால. ஒரு பாயிண்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த மிரர்லேருந்து பிஹைண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும் 20 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில். ஏன்னா இங்கே தான் இமேஜ் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட். ஸோ இதை வச்சு இந்த ஆன்சர் கன்க்ளூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் த லென்ஸ் இட் வுட் பி ரியல் இமேஜ். கண்டிப்பாக ரியல் இமேஜ் கிடையாது இங்கே, ஏன்னா பிளேன் மிரர் நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ பிளேன் மிரரில் வரக்கூடிய இமேஜ் என்னது விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ். சரியா? ஸோ 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் த லென்ஸில் ரியல் இமேஜ் சொன்னாலும் அது தப்பு. 30 சென்டிமீட்டர் ஃப்ரம் த லென்ஸ் கிடையாது. ஸோ அதனால் இதுலேயே ரியல் இமேஜ்ன்றது வந்திருக்கு, அது கிடையாது. 30 சென்டிமீட்டர் ஃப்ரம் த பிளேன் மிரர் இங்கேருந்து 30 சென்டிமீட்டர் கிடையாது, எவ்வளோ பிளேன் மிரர்லேருந்து 20 சென்டிமீட்டர் வரணும். ஸோ இதில் விர்ச்சுவல் இமேஜ் வந்திருந்தாலும் 30 கிடையாது. இது கரெக்டு, பட் அது 30 கிடையாது, அதனால் இதுவும் தப்பு. 20 சென்டிமீட்டர் பிளேன் மிரர்லேருந்து 20 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் தெரியுதா? பிளேன் மிரர்லேருந்து 20 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் என்ன இமேஜ் ஃபார்ம் ஆகும் விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டு கொஷின். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த சப்ஜெக்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ தெளிவாக இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இதில் கேட்குற கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்க முடியும். சரியா? இதில் நீங்கள் அந்த லென்ஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தாலும் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இதே ஆன்சர் தான் வரும். ஸோ இஃப் யூ ஆர் வெரி குட் இன்னும் இமேஜ் ஃபார்மேஷன் அந்த கான்செப்ட் அது அந்த கிளாரிட்டி இருந்ததுன்னா மிரர்லையும் சரி லென்ஸ்லையும் சரி எப்படி கான்கேவ் மிரரில் 6 டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்கோ அதே மாதிரி கான்வெக்ஸ் லென்ஸில் 6 டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்கும். அது ஒரு கேஸில் எப்போ இமேஜ் ஃபார்ம் ஆகும், எப்போ ரியல் அண்ட் இன்வெர்டட், எப்போ விர்ச்சுவல் இருக்கும். அதே மாதிரி கேவ் அதில் கான்வெக்ஸ் மிரர் இங்கே கான்கேவ் லென்ஸு. ஸோ அதில் ஒரு 2 டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதனுடைய நேச்சர் என்ன, இதெல்லாம் கிளியராக இருந்தீங்கனாலே சைஸ் எப்போ ஈக்குவலாக இருக்கும், மேக்னிஃபிகேஷன் எப்போ அதிகமாக இருக்கும், எப்போ கம்மியாக இருக்கும், இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் ஈஸியாக ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் கொண்டு வர முடியும். சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்கள். A double convex lens has focal length 25 centimeter. அதனுடைய focal length கொடுத்துட்டாங்க. Double convex lens focal length. The radius of curvature of one of the surface is
டபுள் த அதர், ஒன் ஆஃப் த சர்ஃபேஸ் வந்து டபுள் த அதர் அப்படின்னா ஃபைண்ட் த ரேடி இஃப் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் லென்ஸ் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க 1.5. ஸோ வி ஹாவ் டு யூஸ் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? 1/f ஈக்குவல் டு n2/n1 minus 1 1/r1 minus 1/r2. இதுதான் பேசிக்காக இந்த ஃபார்முலா. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன லென்ஸ்னு சொல்லிட்டாங்க பாருங்கள், கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த கேஸில் n2 நம்ம எடுக்கும்போது ஜென்ரலாக n1 1 நம்ம எடுத்துக்க வேண்டியதான், சரியா? ஏன்னா ஏர் மீடியம் நம்ம இங்கே சூஸ் பண்ணுற மீடியம் வந்து இந்த n2 மட்டும் எடுக்கிறதுனால 1.5. ஸோ அப்போ 1.5 பை ஏர் மீடியமுக்கு 1ன்னு போட்டுக்கோங்க. 1 ஃபோக்கல் லென்த் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 25 சென்டிமீட்டர். இங்கே இந்த கான்வெக்ஸ் லென்ஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரில் R1 ப்ளஸ் R2 என்னது நெகட்டிவ். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்றுத்தோட சர்ஃபேஸ் இன்னொருத்தோட ட்வைஸாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்று Rன்னு எடுத்துக்கிட்டேன்னா செகண்ட் ஒன்று என்ன வரும், 2Rன்னு வரும். நான் ஏன் இங்கே ப்ளஸ் சைன் போட்டிருக்கேன்னு தெரியுதா? நான் ஆல்ரெடி இதெல்லாம் நடத்திருக்கிறேன். கான்வெக்ஸ் லென்ஸில் R1 பாசிட்டிவ் R2 நெகட்டிவ் சைன் கன்வென்ஷனில். இங்கே ஏன் 2R போட்டிருக்கேன்னா ஃபஸ்ட் ஒன்னோட செகண்ட் ஒன்று வந்துட்டு 2 டைம்ஸ் ஆஃப் டபுளாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதை நான் 2Rன்னு போட்டிருக்கேன். இதை சால்வ் பண்ணுங்கள். 1.5 நம்ம என்னென்னு எழுதலாம், 3/2ன்னு எழுதலாமா? கரெக்ட். 1.5 we have to write 3/2. சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கிறதுனால இதை எல்சிஎம் எடுங்க. ஸோ இங்கே வந்துட்டு மல்டிப்ளை 2/2 பண்ணிங்கன்னா 2 + 1 3, 3/2R. சொல்கிறது புரியுதா? இங்கே 1R தான் இருக்குது, இங்கே 2R இருக்குது. அதெல்லாம் மல்டிப்ளை 2/2 பண்ணிங்கன்னா 2/2R வரும். 2 + 1 3, 3/R. இதில் இருந்து ஆரை கால்குலேட் பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ 3/2 - 1 நமக்கு என்ன கிடைக்கும், 1/2 இன்ட்டு 3/2R ஈக்குவல் டு 1/25. இவ்வளோதான். இப்போ இந்த R கால்குலேட் பண்ணுங்கள். 2 × 4 4R இங்கே கொண்டு வந்துருங்க. 4R ஈக்குவல் டு 25 × 3 75. சொல்கிறது புரியுதா? 2 × 2 4R, 4 × R 4R இங்கே போட்டு 25 × 3 75ன்னு கிடச்சிரும். ஸோ அப்போ R ஈக்குவல் டு 75 டிவைடட் பை 4. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன வரும், 1 × 4 4 ஆகிடும். ரிமைண்டர் 3 இல்லையா, 35. 35னா 32, 18 பாயிண்ட். ஸோ ஆப்ஷனில் 18 பாயிண்டில் எதாவது வேல்யூ இருக்கா? எஸ், சி ஹியர் 18.75. தட் இஸ் ஆன்சர். ஓகேவா? இதுக்கு ஒன்ஸ் நீங்கள் அதில் 18 பாயிண்ட் கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் முடிஞ்சுது. அப்போது இது 18.75 அப்படின்னா இன்னொன்று என்னது 2 டைம்ஸ். அப்போ 2R என்ன கிடைக்கும், இதனுடைய ட்வைஸ் ஆன்சர் 37.5 சென்டிமீட்டர். ஓகேவா? ஒரு ரேடியஸ் R அப்படின்னா இன்னொன்று ட்வைஸ் ஆஃப் தட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ரெண்டும் ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு அப்போ 18.75, இன்னொன்று என்ன வந்திருக்கும் 37.5 சென்டிமீட்டர். சொல்கிறது புரியுதா? கொஷின் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரே ஆப்டிக்ஸ் சாப்டர் வரக்கூடிய கொஷின்ஸ். ஏன்னா அவங்க கேட்குறது எல்லாமே நீங்கள் சப்ஜெக்ட் எவ்வளோ தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் அந்த கொஷின் இருக்கும். மிரரில் எவ்வளோ தெளிவாக இருக்கீங்க, லென்ஸில் எவ்வளோ தெளிவாக இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ண தெரியுது, லென்ஸ் ஈக்குவேஷன் எப்போ அப்ளை பண்ணணும், லென்ஸஸ் ஆர் இன் கான்டாக்டில் இருந்தால் எப்படி இருக்கும், அப்புறம் மெயினாக சொன்னது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அதில் எப்படி கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேஸு கூட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, ஸ்பீடு, வேவ் லென்த்து இதெல்லாம் எப்படி இன்டர்லிங்க் பண்ணுறோம், எது டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல், இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இந்த கேஸுக்கு. அப்புறம் ப்ரிசம், அதில் ஒன்று இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங்கில் ப்ராப்ளம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேவா? அப்புறம் அப்ளிகேஷன் இருக்கும், மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப். ஸோ அது செப்பரேட், அப்ளிகேஷன் நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். சரியா? ரைட். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் ஃப்ரம் த ப்ரிசம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் இஸ் √3 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க இங்கே பாருங்கள். ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இது 90 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. 90 டிகிரி லைட் இன்சிடென்ட் ஆச்சுன்னா, பர்பெண்டிகுலராக லைட் இன்சிடென்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன நடக்காது, ரிஃப்ராக்ஷன் நடக்காது. ஒன் மீடியம் டு இன்னொரு மீடியமுக்கு லைட்டு ட்ராவல் ஆகும்போது ஆப்ளிக்குவாக இன்சிடென்ட் ஆகணும், அதாவது இன்க்ளைண்டாக இன்சிடென்ட் ஆனால் தான் உங்களுக்கு என்ன நடக்கும், பெண்ட் ஆகிட்டு லைட்டு பார்த்து சேஞ்ச் ஆகும். எக்ஸாக்டாக 90 டிகிரி நார்மல் லைன் வழியாக லைட்டை இன்சிடென்ட் பண்ணிங்கன்னா தேர் இஸ் நோ ரிஃப்ராக்ஷன். சரியா? ஸோ அப்போ இங்கே என்ன நடக்காது, நீங்கள் இந்த லைன் அப்படியே இமேஜின் பண்ணி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா தேர் இஸ் நோ ரிஃப்ராக்ஷன். சரியா? நான் இப்படி வரைகிறது. ஸோ நோ ரிஃப்ராக்ஷன்னா எந்த சேஞ்சஸ் பெண்டே ஆகாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இங்கே என்ன நடக்கும் உங்களுக்கு, இப்போ என்ன நடக்கும், கண்டிப்பாக ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ஏன்னா டென்சர் டு ரேரர் இங்கே வரப்போகுது, ப்ரிசம் டு என்ன மீடியம், ஏர் மீடியம் வரப்போகுது. ஸோ அப்போ இங்கே கண்டிப்பாக ரிஃப்ராக்ஷன் நடக்கும்.
இது அந்த ரிஃப்ராக்ஷன் மீடியம் ரே. ஓகேவா? ஸோ இது ரிஃப்ராக்டட் ரே அவே ஃப்ரம் த நார்மல். ஏன்? டென்சிட்டி டு ரேரர் வர்றதுனால. ஸோ அப்போ இது இன்சிடென்ட் ஆகும், இது நமக்கு ரிஃப்ராக்டட் அப்படின்னு மாறும். ஓகேவா? ரைட். இப்போ பாருங்கள், இன்சிடென்ட் ஆங்கிள் வந்துட்டு நார்மல் 90 டிகிரியில் இன்சிடென்ட் ஆகிருக்கு, தேர் இஸ் நோ ரிஃப்ராக்ஷன். அதனால் இங்கே ரிஃப்ராக்ஷன் நடக்காதனால இதை நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? R1 = 0 டிகிரி. ஏன்னா ப்ரிசமில் ரிஃப்ராக்ஷன் இன்சிடென்ட் ஆங்கிள் ரிஃப்ராக்ட் ஆங்கிள் இருக்கும் எப்போ இன்க்ளைண்டாக இருக்கும்போது. நார்மல் லைன் வழியாக லைட்டு இன்சிடென்ட் ஆச்சுன்னா தேர் இஸ் நோ ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்ஷன் நடக்கலைன்னா R1 என்னென்னு அர்த்தம்? 0. அப்போ இது மறுபடியும் வெளியில் வரும்போது இது R2, இது நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். இது ஃபைனலாக வெளியில் வரக்கூடிய ரே எமர்ஜ்டு ரே, இது இன்சிடென்ட் ஆங்கிள், இன்சிடென்ட் ரே. புரியுதா? ப்ரிசமில் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். லைட்டு இன்சிடென்ட்டு R1 R2 அப்புறம் எமர்ஜ்டு ரே. ஸோ இதில் ஏன் R1 0ன்றதுக்கான ரீசன் லைட் இன்சிடென்ட் பெர்பெண்டிகுலர். ஸோ இதுதான் இந்த கேஸுக்கான இந்த டேட்டா அவங்க கொடுத்துருக்காங்க டயக்ராம்லேருந்து. ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரிசம், இது 60 டிகிரினா அப்போ இது என்னவாக இருந்திருக்கும்? 30 டிகிரி. இதுதான் என்னது? ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் அப்போ என்னது? 30 டிகிரி இந்த கேஸுக்கு. கரெக்டாக? கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் ஃப்ரம் த ப்ரிசம். இது என்னவா இருந்திருக்கும்? இந்த இ வேல்யூ என்னவா இருந்திருக்கும்னு கேட்டிருக்கிறாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் கொடுத்துட்டாங்க, அது வந்துட்டு √3 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இது ஏர் மீடியம், இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1. சரியா? சப்போஸ் இதை நீங்கள் N2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது N1, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அது எப்படி எடுத்துக்கலாம். சரியா? இப்போது ஸ்னெல்ஸ் லா உள்ளே கொண்டு வாங்க. ஃப்ரம் ஸ்னெல்ஸ் லா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? லைட்டோடைய இன்சிடென்ட்டு ஸ்னெல்ஸ் லா எழுதும்போது எப்படி எழுதணும்? இன்சிடென்ட் மீடியமுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள். இங்கே இன்சிடென்ட் ஆங்கிள் என்னது? R2. இந்த இடத்துல இந்த இன்டர்ஃபேஸ்க்கு நான் எடுக்கிறேன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது இன்சிடென்ட்டு, இது ரிஃப்ராக்டட். ஸோ R2 இன்சிடென்ட்டு, இது ரிஃப்ராக்டட். எமர்ஜென்சி வந்து ரிஃப்ராக்டட். ஸோ இன்சிடென்ட்டு, இது ரிஃப்ராக்டட். ஸோ ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணும்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த இன்சிடென்ட் மீடியம், இங்கே நான் N2 எடுத்துருக்கேன், நானாக எடுத்துருக்கேன், அதனால் N2 சைன் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள், சாரி சைன் ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள் R2 அது. அதுக்கப்புறம் ரிஃப்ராக்டட் மீடியம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1 சைன் ஆஃப் என்னது? இன்சிடென்ட் ஆங்கிள், ரிஃப்ராக்டட் ஆங்கிள். இந்த ரிஃப்ராக்ட் ஆங்கிளுக்கு என்னது? சைன் இ. சொன்னது புரியுதா? ஸ்னெல்ஸ்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், நான் ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தேன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த இன்சிடென்ட் மீடியம் இன்ட்டு சைன் ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள் ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ரிஃப்ராக்டட் மீடியம் இன்ட்டு சைன் ஆஃப் ரிஃப்ராக்டட் ஆங்கிள். ஸோ இங்கே இன்சிடென்ட் ஆங்கிள் இந்த கேஸுக்கு R2, ரிஃப்ராக்டட் ஆங்கிள் எமர்ஜ்டு ரே இ, இது இன்சிடென்ட் மீடியம் ரிஃப்ராக்ட் N2, ரிஃப்ராக்டட் மீடியம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1. இவ்வளோதான் ஐடியா. இதில் இந்த ப்ரிசமுடைய ஆங்கிள் ஆஃப் ப்ரிசமுடைய வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஏஸ் ஈக்குவல் டு R1 + R2க்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரிசமில் படிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்கா? இது ப்ரிசமுடைய அந்த ஆங்கிள் வந்து எப்பயுமே எதுக்கு இவ்வளோ ஆகும்? சம் ஆஃப் R1 + R2. அப்போ R1 இங்கே ஏ வந்து 30 டிகிரி, R1 0, R2 நம்ம கண்டுபிடிக்கலாம் இதிலேருந்து. அப்போ 0 + R2 தான் கிடைக்கும். ஸோ அப்போ R2 நமக்கு என்ன கிடைச்சிரும்? 30 டிகிரின்னு கிடைச்சிரும். R2 = 30 டிகிரி. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் N2 வந்து √3, R2 வந்து 30 டிகிரி. இது என்ன மீடியம்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்டட் மீடியம் வந்து ஏர் மீடியம், அதனால் அதோட வேல்யூ 1 சைன் இ. ஸோ இந்த இ தான் கேட்டிருக்காங்க, இந்த ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வாட் இஸ் சைன் 30? சைன் 30 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் இ. ஸோ 1/2 நான் இப்போ என்ன அர்த்தம்? √3/2. சைன் இ √3/2 எந்த ஆங்கிளுக்கு √3/2 கிடைக்கும்? எந்த ஆங்கிளுக்கு √3/2 சைனில் கிடைக்கும்? 60 டிகிரி. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். புரியுதா? ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 60 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஃபாலோ பண்ண முடியுதா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. The refracting angle of a prism is A and the refractive index of the material of the prism is cot of A/2. The angle of minimum deviation கேட்டிருக்கிறாங்க. The angle of minimum
deviation. So the angle of minimum deviation கான formula எதிலிருந்து நம்ம கனெக்ட் பண்ண போறோம்னா அந்த refractive index நம்ம ஆல்ரெடி இத படிச்சிருக்கோம் கரெக்ட்டா minimum deviation கேஸுக்கு refractive index n equal to sin of minimum deviation plus angle of prism. Refractive index உடைய minimum deviation கேஸ்ல கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா sin of delta m னா என்ன அர்த்தம் minimum deviation angle plus angle of prism by 2 divided by sin of a by 2. ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா இதான் என்னது minimum deviation கேஸ்ல refractive index கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எதுல prismல ஓகேவா சோ இது எல்லாரும் ஞாபகம் இருக்கும் இங்க அவங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க क्वेश्चनல இதுல வந்துட்டு the refractive index of the material index வந்துட்டு எதுக்கு ஈக்குவலா கொடுத்திருக்காங்க cot of a by 2 அப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா n equal to cot a by 2 refractive index உடைய வேல்யூ வந்துட்டு cot a by 2 க்கு ஈக்குவல் சொல்லிருக்காங்க அப்ப நாங்க என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் cot of a by 2 ன்னு போடலாமா கரெக்ட் அப்ப sin of delta m plus a by 2 sin of a by 2 sin of a by 2 what is cot theta cot theta எப்படி எழுதுவோம் cos theta by sin theta theta க்கு பதிலா a by 2 அப்போ இது எப்படி பிரிச்சு எழுதலாம் cos a by 2 by sin a by 2 equal to sin of delta m plus a இது கொஞ்சம் trigonometry யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி क्वेश्चन சோ அதனால தான் இப்படி வருது கொஞ்சம் டிஃபரண்டா sin of a by 2 சோ இப்போ இத எதை சிம்பிளிஃபை பண்ணலாம் sin a by 2 sin a by 2 sin a by 2 நம்ம கேன்சல் பண்ணிடலாம் கரெக்ட்டா சோ இப்போ ரிமைனிங் எது மட்டும் தான் இருக்கு இங்க cos a by 2 இருக்கு அதாவது அடுத்து ரிமைனிங் வந்துட்டு cos a by 2 equal to sin of delta m plus a by 2 அப்படினு இருக்கு இப்போ இங்க cosல இருக்கு அங்க sinல இருக்கு அப்ப cos sin வேற வேற இருந்தா நம்ம என்ன பண்ண ஈக்குவேட் பண்ண முடியாது அப்போ ஈக்குவலண்டா மாத்தி ஆகணும் ஒன்னு cos sinக்கு மாத்தணும் இல்ல sin cosக்கு மாத்தணும் சோ நான் cos sinக்கு மாத்துறேன் sin of 90 minus theta எதுக்கு ஈக்குவல் sin of 90 minus theta equal to cos theta க்கு ஈக்குவலா sin of delta m plus a by 2 so what is sin of 90 minus theta sin of 90 minus theta எதுக்கு ஈக்குவல் cos theta க்கு ஈக்குவல் so இப்போ ரெண்டுமே sin ஆயிடுச்சா அப்ப ஈக்குவேட் பண்ணுங்க ஆங்கிள்ஸ் 90 minus a by 2 equal to delta m plus a by 2 இத நான் தனித்தனியா பிரிச்சுக்கிறேன் என்னங்க a by 2 வரதுனால delta m plus a by 2 எப்படி எழுதலாம் delta m by 2 plus a by 2 so இந்த minus a by 2 கொண்டு வாங்க 90 minus a by 2 minus a by 2 ன்னு கிடைக்குமா equal to ஏனா அவங்க கேட்டிருக்கிறது minimum deviation வேல்யூ தான் கேட்டிருக்காங்க சோ அப்ப a by 2 minus a by 2 என்ன வரும் a ன்னு கிடைக்குமா minus 2a by 2 2 கேன்சல் ஆயிடும் சோ இத சிம்பிளிஃபை பண்ணா 90 minus a equal to delta m by 2 சோ அப்ப 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா என்ன ஆயிடும் 2 into 90 180 minus 2a equal to delta m சரியா okay anyway இது ஆன்சர் so delta m equal to 180 minus 2a so இங்க இருக்கா பாருங்க எங்க இருக்கு ஆப்ஷன் b 180 minus 2a that is the answer புரியுதா so it's a very simple question next one the refractive index of the material of the glass prism is √3 the angle of minimum deviation equal to angle of the prism னு சொல்லிட்டாங்க அப்ப what is the angle of the prism அப்படினு கேட்டிருக்காங்க சோ இப்போ யூஸ் பண்ண அதே ஃபார்முலா refractive index உடைய ஃபார்முலா sin of delta m plus a by 2 by sin of a by 2 கரெக்ட்டா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா what is the angle of prism னு கேட்டிருக்காங்க a வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க angle of prism வேல்யூ சோ அப்ப இங்க என்ன क्वेश्चनல கொடுத்துட்டாங்க delta m equal to a ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க givenல क्वेश्चन நல்லா ரீட் பண்ணினா தெரியும் given என்ன கொடுத்துருக்காங்க angle of minimum deviation equal to angle of prism refractive index வேல்யூ √3 ன்னு கொடுத்துட்டாங்க கரெக்ட்டா n equal to √3 இதையும் கொடுத்துட்டாங்க நமக்கு இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க √3 equal to
இதுக்கு பதிலாக ஏன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகிடும் a + a 2a ஆகிடுமா 2a/2 என்ன ஆகிடும் 2 கேன்சல் ஆகிடும் அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் இல்லைனா அந்த ஸ்டெப்பை நான் போட்டே போடுறேன் a + a/2 sin of a/2ன்னு கிடைக்கும் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 2a/2 கேன்சல் ஆச்சுன்னா sin a மட்டும் கிடைக்கும் sin of a/2 sin of a/2 கிடைக்கும் ஸோ இது ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா டேரெக்டாக சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஏன்னா இது a இருக்குது இது a/2ன்னு இருக்குது அப்போ sin 2θவை நம்ம வந்துட்டு 2 sin θ cos எழுதலாம் ஆஃப் ஆங்கிள் எழுதுனீங்கன்னா இது வேறு எப்படி எழுத முடியும் இது ஆஃப் ஆங்கிளில் கனெக்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா √3 = sin a-வை 2 sin a/2 into cos a/2 half angle formula divided by sin a/2 சொன்னது புரியுதா sin 2θவை 2 sin θ cos θன்னு எழுதுவோம் ஆஃப் ஆங்கிளாக இருந்ததுன்னா தீட்டா பதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க 2 θ இருக்குல்ல தீட்டாவுக்கு பதில் θ/2ன்னு எடுத்துட்டிங்கன்னா இல்லை a/2ன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபார்முலா எப்படி எழுத முடியும் 2 sin a/2 cos a/2 ஓகேவா அப்போ sin a/2 sin a/2 கேன்சல் இந்த 2 எங்கே கொண்டு வந்துருங்க √3/2 = cos of a/2ன்னு கிடைக்கும் ஸோ அப்போ cos √3/2 cos எந்த ஆங்கிளில் கிடைக்கும் cos 30 டிகிரியா = cos a/2ன்னு எழுதலாம் √3/2 என்ன எழுதலாம் cos 30ன்னு எழுதலாம் அப்போ ரெண்டுமே காசுன்றதுனால ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 30 = a/2ன்னு கிடைக்கும் அப்போ a = என்ன கிடைக்கும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 30 16 கிடைக்கும் ஸோ ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள் ஸோ ஆப்ஷன் A இஸ் த ஆன்சர் இது வந்துட்டு ஒரு ஜேஇ கொஷின் ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கா கொஷின் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக எதுவும் கிடையாது திஸ் ஆல்சோ வெரி வெரி சிம்பிள் ப்ராப்ளம் ஓகே ஸோ இந்த பேட்டர்ன் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா இப்போ நம்ம பார்த்த அந்த கொஷின்ஸ் எல்லாமே ஒரு சிமிலாரிட்டி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் என்ன மாதிரி கொஷின்ஸ் அவங்க திரும்ப திரும்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்களோ அந்த பேட்டர்ன் இருக்கக்கூடிய கொஷின் தான் நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி செஷன் தான் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம் ஏன்னா நிறைய மாடல் நிறைய கொஷின்ஸ் இருந்தாலுமே கூட எந்த மாதிரி கொஷின்ஸை ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க மற்ற ஜேஇலையும் சரி நம்ம நீட்லேயும் சரி அந்த காமன் கனெக்ட் இருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸை மட்டும் தான் நான் இப்போ கலெக்ட் பண்ணி அந்த சீரிஸ் இப்போ நான் போயிட்டுருக்கு ஸோ ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் அது மீதி இருக்கிற அடுத்த டைப் ஆஃப் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம் சரியா ஸோ இதை நம்ம முடிச்சிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் டீட்டெயிலாக நிறைய நம்ம அதர் மாடல் கொஷின் நம்ம பார்ப்போம் ஏன்னா நம்ம தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம தான் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் ஒரே டைமில் கன்ஃபியூஸ் பண்ணி படித்தாலும் சேலஞ்சாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நீங்கள் படிக்கும்போது ஓகே இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸுக்கு இப்படியெல்லாம் யூஸ் பண்ண ஆன்சர் ஈஸியாக வந்துடும் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ண ஆன்சர் வந்துடும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சின்னா அப்புறம் வித்தியாசமான கொஷின்ஸுக்கு அதை வேறு எப்படி அப்ளை பண்ணுறதுலாம் நம்ம பார்ப்போம் சரியா ஸோ ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ நம்ம அடுத்த செஷன் வந்துட்டு வேவ் ஆப்டிக்ஸ் அந்த சாப்டரில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எப்படி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அதில் என்னென்ன காமன் பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம அடுத்த செஷனில் நம்ம பார்ப்போம் ஸோ மீதி ஒரு 2 சாப்டர்ஸ் முடிச்சோன்னா நம்ம இந்த சீரிஸ் இந்த டைப் ஆஃப் பேட்டர்னுக்கான சீரிஸ் முடிஞ்சிடும் தென் வில் டிஸ்கஸ் சம் அதர் இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின்ஸ் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃபார்முலா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் சரியா ஸோ சேனலுக்கு இப்போ தான் யாரும் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறவங்க எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் டோன்ட் ஃபர்கெட் ஓகே ஸோ அடுத்த செஷனில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் பை